3 மாதங்களாக மரண பயத்தில் வாழ்ந்த ஒரு பணக்காரர். அவனை கொல்லப் போகிறேன் என்று வெளிப்படையாக மிரட்டிய ஒரு கொடூரமான மனிதன். மிரட்டியவனை நேரடியாக சென்று எச்சரிக்கை செய்தார் நம்முடைய பிரபல டிடெக்டிவ் ஆதித்யன். ஆனால் மறுநாள் காலையில் பேப்பரை திறந்தால் சடலமாக கிடந்த செய்தி யாருடையது தெரியுமா? பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தவன் இல்லை, அவனை பயமுறுத்தியவன்தான். போலீசார் ஆதித்யனை சந்தேகப்பட்டு இந்த கொலைக்காக விசாரித்தார்கள். இது யாருடைய பழிவாங்கல் அல்லது யாருக்கும் தெரியாத ஒரு மறைமுக சதியா? கடைசி 5 நிமிடம் வரைக்கும் உங்களை ஏமாற்றப் போகும் ஒரு அசத்தலான துப்பறியும் கதை, சதி. அத்தியாயம் 1. டாக்டர் சுந்தரமூர்த்தி ரொம்பவே பதற்றமாக பேச ஆரம்பித்தார். நீங்கள் கண்டிப்பாக இப்போவே என் கூட கிளம்பி வரணும் ஆதித்யன் சார். அந்த நோயாளி இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் நேரில் வந்து கொஞ்சம் தைரியம் சொன்னால் மட்டும்தான் அவரோட உயிரை காப்பாற்ற முடியும். டாக்டருக்கு ஒரு 40 வயது இருக்கும். கொஞ்சம் ஒல்லியான உடம்பு, வறண்ட முகம். ஆனால் முகத்திலே தாடி வைத்து புதிதாக கோட் சூட் போட்டிருந்தார். அந்த உடை அவருக்கு அவ்வளவாக செட் ஆகாத மாதிரி இருந்தாலும் அவருடைய பேச்சும் பார்வையும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்தது. அன்னைக்கு காலையில் தான் நம்ம துப்பறியும் நபர் ஆதித்யனை பார்க்க வந்திருந்தார். வந்த இடத்துல ஒரு விசித்திரமான வேண்டுகோளையும் வச்சார். உண்மையை சொல்லணுன்னா ஆதித்யனுக்கு அந்த நோயாளி போய் பார்க்குறதுல பெருசாக இஷ்டம் இல்லை. அவன் அறகுறையாக முடிந்த கண்ணோட டாக்டரை பார்த்து அவருக்கு என்னதான் வியாதி அப்படின்னு அலட்சியமாக கேட்டான். டாக்டர் சுந்தரமூர்த்தி தொடர்ந்தார். அவருக்கு பக்கவாதம், அதாவது உடம்பு முழுக்க செயலிழந்து போயிருக்கு. 3 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த அட்டாக் வந்தது. முதல் கட்டத்திலேருந்து தப்பிச்சிட்டாரு. ஆனால் ரத்த அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அறிவு, மூளை எல்லாமே தெளிவாக தான் இருக்குது. அவர் தான் உங்களை எப்படியாவது கூட்டிகிட்டு வர சொல்லி என்னை அனுப்பிச்சார். நீங்கள் வந்தால் கொஞ்சம் நம்பிக்கை விட்டுனா அவர் பிழைக்க வாய்ப்பு இருக்குது. ஆதித்யன் உடனே, நீங்கள் தானே அவருக்கு ட்ரீட்மெண்ட் தர்றீங்க என்று கேட்டான். ஆமாம், நான் அவரோட வீட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வாடகைக்கு இருக்கேன். அவரோட குடும்ப டாக்டரும் நான் தான். மனுஷன் பயங்கரமான பணக்காரரு, வட்டி தொழில் பண்ணுறாரு. அவரோட பேர் விஸ்வநாதன், சுருக்கமாக விசுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் என்றார் டாக்டர். ஆதித்யன் லேசான யோசனையோடு, யார் நீங்கள் சொல்கிறது? நம்ம ஏரியா வட்டி விஸ்வநாதனை பற்றியா என்றார். டாக்டர் சிரிச்சுட்டே, ஆமாம் அதே விஸ்வநாதன் தான். ஆனால் ஊருக்குள்ளே சில பேர் அவரை சிசுபாலன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன் அப்படி கூப்பிட்றாங்கன்னு எனக்கு தெரியல. மனுஷன் வட்டிக்கு காசு கொடுக்குற கஞ்சத்தனமான ஆள் தான். ஆனால் ஒன்றும் அரக்கனெல்லாம் கிடையாது. குறிப்பாக கடந்த 3 மாதமாக படுத்த படுக்கே ஆகப்போனதுலேருந்து ரொம்பவே பாவம், அனாதரவாக கிடக்கிறாரு என்றார். ஆதித்யன் குறுக்கிட்டு, ஆனால் இதில் நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒன்றும் டாக்டர் இல்லையே என்றான். டாக்டர் சுந்தரமூர்த்தி இப்பொழுது குரலை தாழ்த்தி அசல் விஷயத்துக்கு வந்தார். இப்போ தான் உண்மையான விஷயத்துக்கே வர்றேன் சார். இந்த விஸ்வநாதங்கிட்ட கடை வாங்கின ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் முத்தையா. பயங்கரமான ரவுடி, அயோக்கிய. ஏதோ ஆபத்தில் இருந்தப்போ விஸ்வநாதங்கிட்ட பெரிய தொகைக்கு கடனாக வாங்கினான். ஆனால் இப்போ அதை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறான். விஸ்வநாதன் காசு கேட்டு கொஞ்சம் கடுமையாக நெருக்கடி கொடுத்தாரு. அதுக்கு அந்த முத்தையா, இனிமேல் காசு கேட்டு வந்த உன்னை கொன்னே போடுவேன் அப்படின்னு மிரட்டியிருக்கான். அந்த மிரட்டலுக்கு அப்புறமா தான் விஸ்வநாதனுக்கு இந்த பக்கவாத நோயே வந்தது. 3 மாதமாக பயந்துக்கிட்டே படுக்கையிலேயே கிடக்கிறாரு. உயிருக்குடனடியே எந்த ஆபத்தும் இல்லை. பத்திரமா கவனிச்சுக்கிட்டா பழையபடி வந்துச்சு நடப்பார். ஆனால் நிஜமான பிரச்சனை என்னென்னா, அவரோட மனசுக்குள்ளே மரண பயம் பூந்துருச்சு. காசை விட்டு கொடுத்தா கூட அந்த முத்தையா தன்னை உயிரோடு விடமாட்டான் அப்படின்னு பயப்படுறாரு. நீங்கள் அவருக்கு வைத்தியம் பார்க்க வேணாம் ஆதித்யன் சார். விஸ்வநாதனுக்கு உங்களை நேரில் பார்த்தா தன் மனசில் இருக்கிற பயத்தை கொட்டணும்னு ஆசை. நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணால் அது அவருக்கு பயனுள்ளதாக இருக்குமே. ஆதித்தன் லேசாக யோசித்து விட்டு, ஒருத்தன் உயிர் எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா அவனை தடுத்து நிறுத்த முடியாதே. சரி, எது எப்படியோ அந்த மனுஷன் நம்மளை பார்க்கணுன்னு எவ்வளோ ஆசைப்படும் போது நான் வர்றேன். இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, அந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, பணக்காரங்கள் நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது தானே. என்ன அருண், நான் சொல்கிறது சரி தானே என்று பக்கத்தில் இருந்து என்னிடம் கேட்டான். நானும் ஆமாம் அதில் என்ன சந்தேகம் என்று தலையாட்டி வைத்தேன். உடனே டாக்டர் சுந்தரமூர்த்தி எழுந்து நின்று முகத்தில் புன்னகையோடு, ரொம்ப தேங்க்யூ சார். இந்தாங்க, இதுதான் எங்களோட அட்ரஸ்ஸு. எப்போ வருவீங்க என்றபடியே ஒரு விசிட்டிங் கார்டை ஆதித்யன் கையில் கொடுத்தார். ஆதித்யன் அந்த கார்டை பார்த்துவிட்டு என்னிடம் நீட்டினான். நான் வாங்கி பார்த்தேன். விஸ்வநாதனுடைய வீடு ரொம்ப தூரத்தில் இல்லை. நம் பாரதியார் தெருவில் இருக்கிற ஒரு சந்துக்குள் தான் இருந்தது. இன்றைக்கி சாயங்காலம் ஒரு 5 மணி வாக்கில் நாங்கள் வர்றோம் என்றான் ஆதித்யன். சரி சார், நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு டாக்டர் கிளம்பி போனார். டாக்டர் போனதும் ஆதித்யன் சிரித்து கொண்டே என்னிடம் சொன்னான், பக்கவாதம் வந்த நோயாளிக்கு ஆறுதல் சொல்கிற வேலை எனக்கு இதுதான் அருண் தடவை. அந்த சந்து கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்தது. ஒரு மலைப்பாங்கான ஆற்று நீரோட்டம் போல பல கோணங்களில் வளைந்து வளைந்து போய்கொண்டே இருந்தது. 2 பக்கமும் 3 அடுக்கு 4 அடுக்கு மாடி வீடுகள். சந்து ரொம்ப குறுகலாக இருந்ததால் வீடுகள் அகலமாக கட்டப்படாமல் இடம் பத்தாத காரணத்தால் உயரமாக எழும்பி நின்றது போல தெரிந்தது.
அங்கிருந்த 2 மாடி வீட்டோட வாசலில் டாக்டர் சுந்தரமூர்த்தியோட பெயர் பலகை இருந்ததை வைத்து இதுதான் வட்டி விஸ்வநாதனோட வீடுங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். டாக்டர் சுந்தரமூர்த்தி ஜன்னல் வழியாக நாங்கள் வரதை பார்த்துட்டு உடனே வெளியே வந்து வாங்க வாங்க அப்படின்னு எங்களை வரவேற்றார். அது ஒரு பழங்காலத்து வீடு. ஒரு பக்கம் குறுகலான நீளமான திண்ணை மாதிரி நடபாதை உள்ளே போச்சு. அதோட பக்கத்தில் ஒரு கதவும் மறுபக்கத்தில் 2 ஜன்னல்களும் இருந்துச்சு. கதவு வழியாக பார்த்தபோது அது ஒரு கிளினிக் மாதிரி தெரிஞ்சுது. உள்ளே எல்லாமே சுத்தபத்தமாக நேர்த்தியாக அடுக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் அங்கே நோயாளிகள் யாருமே இல்லை. நடுத்தர வயசுடைய கம்பவுண்டர் ஒருத்தர் வாசலில் நின்றுட்டு இருந்தார். டாக்டர் சுந்தரமூர்த்தி எங்களை அந்த கிளினிக்குள்ளே கூட்டிகிட்டு போகாமல் நம்ம மாடிப்படி ஏறித்தான் போகணும், விஸ்வநாத சார் 3வது மாடியில் இருக்கார் என்றார். ஆதித்தின் உடனே சரி தாராளமாக போகலாம், நீங்கள் இந்த வீட்டில் தான் தங்கியிருக்கீங்களா இல்லை இது வெறும் கிளினிக் மட்டும்தானா என்று கேட்டார். டாக்டர் இங்கே 3 ரூம் இருக்குது, 2 ரூமை கிளினிக்காக மாற்றிட்டேன், ஒரு ரூமில் நான் தங்கியிருக்கேன், தனி ஆள் தானே, அதனால் எனக்கு எந்த குறையும் இல்லை என்றார். அடுத்தடுத்து நாங்கள் கடந்த முதல் மாடியிலையும் 3 அறைகள் இருந்தது. அந்த 3 அறைகளுமே ஒரு ஆஃபீஸ் போல் செயல்பட்டு இருந்தது. அதோட மேஜை நாற்காலி போட்ட நவீன ஆஃபீஸ்லாம் கிடையாது. வட்டி தொழில் பண்ணுறவங்க வழக்கமாக வச்சுருக்கிற மாதிரி மெத்த விரிச்ச ஒரு பெரிய கல்லாப்பெட்டி செட்டப்பு. அங்கே சில குமாஸ்தாக்கள் உட்காந்து கணக்கு வழக்கில் தீர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆதித்யன் லேசாக திரும்பி இது என்ன இடம் என்று கேட்டான். டாக்டர் இது விஸ்வநாதன் சாரோட கல்லா, பெரிய அளவில் பிஸ்னஸ் நடக்குது, பல ஜமீன்தார்கள் பெரிய மனுஷங்களோட சொத்து பத்திரங்கள்லாம் இவர்கிட்ட தான் அடமானமாக இருக்குது என்றார். ஆதித்யன் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. ஆனால் என் மனதிற்குள் இந்த விஸ்வநாத வெறும் கஞ்சம் மட்டும் கிடையாது, ஊரையே ஆட்டி படிக்கிற ஒரு பெரிய ஆள் தான் என்று நினைத்து கொண்டேன். 3வது மாடி படிக்கட்டோட முனையில் ஒரு கட்டுமஸ்தான வடமாநில காவலாளி தோளில் துப்பாக்கியோடு ஒரு ஸ்டூலில் உட்கார்ந்திருந்தார். நாங்கள் வர்ற காலடி சத்தத்தை கேட்டு டக்குன்னு எழுந்திரிச்சு நின்று எங்களை ஒரு தீர்க்கமான பார்வை பார்த்தார். உடனே டாக்டர் எல்லாம் நம்ம ஆளுகுதா என்று சொன்னதும் அந்த காவலாளி ஒரு சல்யூட் அடித்துவிட்டு ஓரமாக நகர்ந்து நின்றார். அங்கிருந்த நடைபாதையில் சில அடிகள் நடந்து போனதும் ஒரு மூடி இருந்த கதவு வந்தது. டாக்டர் அந்த கதவை லேசாக தட்டினார். உள்ளே இருந்த ஒரு பெண்ணோட குரல் யாரது என்று கேட்டது. நான் தான் டாக்டர் சுந்தரமூர்த்தி, கதவு திறங்க என்றார் டாக்டர். கதவு லேசாக திறந்தது. நடுத்தர வயதுடைய ஒரு பெண்ணுடைய வெளிரிய மரண பயம் நிறைந்த கண்கள் வழியாக எங்களை பார்த்தார். அவர் ஒவ்வொன்றாக எங்கள் 3 முகத்தையும் பார்த்துவிட்டு ஒருவேளை நிம்மதி அடைந்திருக்கணும், கதவை முழுதாக திறந்தார்கள். நாங்கள் லேசாக வெளிச்சமிருந்த ஒரு அறைக்குள் நுழைந்தோம். அங்கிருந்து ஒரு பலவீனமான ஆணின் குரல் கேட்டது. கொஞ்சம் லைட்டை போடுமா. அந்த பெண் சுவிட்சை போட்டு விளக்கை எரிய வைத்தார்கள். அப்புறம் முந்தானையால் தலையை மூடிக்கொண்டு பக்கத்து அறைக்குள் சென்று விட்டார்கள். இப்போ அந்த அறை எங்களுக்கு தெளிவாக தெரிந்தது. ஒரு நடுத்தர அளவிலான அறை, நடுவில் ஒரு கட்டில். அந்த கட்டிலில் ஒரு பேய் உருவம் போல ஒரு மனிதர் உடம்பு முழுக்க போர்வை போர்த்தி கொண்டு படுத்திருந்தார். கட்டலுக்கு பக்கத்திலிருந்து ஒரு சின்ன மேஜை மேலே மருந்து பாட்டில்கள், தண்ணீர் கிளாஸ் எல்லாம் இருந்தது. அறையில் இருந்த மற்ற பொருட்களை பார்த்த பொழுது ஏதோ ஒரு நர்சிங் ஹோமில் இருக்கிற நோயாளியோட வார்டு தான் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த பேய் உருவ மனிதர் வேறு யாரும் இல்லை, அவர்தான் விஸ்வநாதன். உயிர் போய்விட்டதை போன்ற அந்த முகத்தில் ஒளியிலிருந்து 2 கண்களை திறந்து எங்களை பார்த்தார். தலையிலிருந்த முடிகளெல்லாம் நரைத்து சாம்பல் நிறத்தில் இருந்தன. முன்பற்கள் இல்லாததால் அவருடைய உதடுகள் உள்வாங்கி போயிருந்தது. அவருக்கு வயது 50 60 இல்லை 70 என்று கணிக்கவே முடியவில்லை. அவர் ரொம்பவே தழுதழுத்த குரலில் ஆதித்யன் சார் வந்திருக்காரா, நான் எவ்வளோ பெரிய பாக்கியசாலி, வாங்க தயவு செஞ்சு உட்காருங்க என்று அழைத்தார். அடுத்த அத்தியாயம் கேட்பதற்கு முன்பு நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு மணி நேர தமிழ் ஆடியோ புக் வீடியோவை உருவாக்க எனக்கு குறைந்தது 4 நாட்கள் ஆகும். கதையை தேர்வு செய்து வாசிப்பது, ஒலியை சுத்தம் செய்வது, தேவையான எல்லா படங்களையும் உருவாக்கி அனிமேஷனாக மாற்றுவது, முழு வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இவை அனைத்தையும் நான் ஒரே ஒரு நபராக செய்து வருகிறேன். இந்த உழைப்பை நீங்கள் மதித்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தர விரும்பினால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க, உங்கள் பாசிட்டிவ் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். மிக்க நன்றி. வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தை தொடருவோம். அத்தியாயம் 2. நாங்கள் கட்டிலுக்கு பக்கத்தில் போய் நின்றோம். விஸ்வநாதன் நடுங்குகிற கைகளையே எடுத்து எங்களை கும்பிட்டு, உங்களை ரொம்ப சிரமப்படுத்திட்டேன், நானே நேரில் வந்திருக்கணும், ஆனால் என் நிலைமையை பார்க்குறீங்க தானே என்று இழுத்தார். உடனே டாக்டர் சுந்தரமூர்த்தி குறுக்கிட்டு, நீங்கள் ரொம்ப பேச வேண்டாம் சார் என்றான். விஸ்வநாதன் ரொம்பவே கெஞ்சுகிற குரலில், நான் பேசாமல் இருந்தால் எப்படி டாக்டர், ஆதித்யன் சார்கிட்ட எல்லா விஷயத்தையும் விவரமாக சொல்லணும் இல்லை என்றார். அப்படின்னா என்ன சொல்லணுமோ அது சீக்கிரம் சொல்லி முடிங்க என்றபடியே டாக்டர் மேஜை மேலிருந்து ஒரு பாட்டிலை எடுத்து அதிலிருந்த திரவ மருந்தை லேசாக ஒரு கிளாஸில் ஊற்றினார். அதில் கொஞ்சம் தண்ணீர் கலந்து விஸ்வநாதன்கிட்ட நீட்டி, இந்தாங்க இது முதல்ல குடிங்க என்றார். விஸ்வநாதன் ஒரு நோயாளிக்கே உரிய எரிச்சலோடு அந்த மருந்தை அப்படியே விழுங்கினார்.
அதன் பிறகு கொஞ்சம் இயல்பான குரலில், டாக்டர் உங்களுக்கு உட்கார கொஞ்சம் சேர் போடுங்களேன் என்றார் விஸ்வநாதன். டாக்டர் கட்டிலுக்கு பக்கத்தில் 2 நாற்காலிகள் இழுத்து போட்டார். நாங்கள் அமர்ந்தோம். விஸ்வநாதன் ஆதித்யனோட முகத்தை பார்த்து பேச ஆரம்பித்தார். நான் ரொம்ப வளவலன்னு பேசல. அப்புறம் டாக்டர் கோச்சுக்குவார். சுருக்கமாகவே சொல்லிடுறேன். எனக்கு இந்த வட்டி தொழிலும் கைமாற்றி வியாபாரம் இருக்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 25 வருஷமாக இந்த தொழிலை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சந்தையில் மட்டும் என் கை காசு ஒரு 20 கோடி ரூபா ஓடிட்டுருக்குது. பெரிய பெரிய ஆளுகள்லாம் என்கிட்ட கை நீட்டி வாங்கியிருக்காங்க. லேசாக மூச்சை வாங்கி விட்டு தொடர்ந்தார். நான் இது வரைக்கும் முறையான ஜாமீனோ அடமான பத்திரமோ இல்லாமல் யாருக்கும் ஒரு பைசா கூட கடனாக கொடுத்தது கிடையாது. ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு புத்தி கெட்டு போச்சு. அதோட பலனைத்தான் இப்போ அனுபவிச்சுட்ருக்கேன். எந்த ஒரு ஜாமீனும் இல்லாமல் வெறும் நம்பிக்கையில் ஒருத்தனுக்கு 30 லட்ச ரூபா கடனாக கொடுத்தேன். உங்களுக்கு முத்தையாவை பற்றி தெரியாது, ஆனால் அவரோட அப்பாவை எனக்கு நல்லா தெரியும். அவர் தான் நம்ம ஊர்லேயே பெரிய மனுஷனாக இருந்த முனுசாமி. ஏகப்பட்ட சொத்து சொந்தங்கள்லாம் சேர்த்து வச்சுருக்காரு. அவரோட சேர்ந்து நானும் சில பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அவரை எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப நாணயமான மனுஷன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி முனுசாமி இறந்து போயிட்டார். அவரோட ஒரே மகனான இந்த முத்தையா ஒட்டுமொத்த சொத்துக்கும் முதலாளியாக வந்து உட்காந்தான். நான் அது வரைக்கும் முத்தையாவை நேரில் பார்த்ததில்ல. அவங்க அப்பா இறந்த புதுசில் அவனை பற்றி ஊருக்குள்ளே சில கதைகளை என் காதுக்கு வந்துச்சு. அப்பன் சொத்து கைக்கு வந்ததுன்னே எந்த ஒரு வாலிப பையனும் ஆரம்பத்தில் கொஞ்சம் தருதலையாக தான் தெரியுவான். போக போக வயசானா சரியாயிடுவான் தான். நானும் அதை ரொம்ப பெருசாக எடுத்துக்கல. பொதுவாக அப்படித்தானே நடக்குது. இப்போ இருந்து சரியாக 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது. நான் முத்தையாவை பற்றியே முழுசாக மறந்துருந்த நேரத்தில் ஒரு நாள் திடீர்னு அவன் முன்னாடி வந்து நின்னான். அவனை பார்த்த உடனே அவன் பேசின பேச்சை கேட்டும் நான் அப்படியே மயங்கிட்டேன். லட்சணமான தோட்டம், முகத்தில் அப்படி ஒரு நயவஞ்சகமான சிரிப்பு. தன்னை அறிமுகப்படுத்திட்டு, எங்கள் அப்பா உங்களோட நெருங்கிய நண்பர், அதனால தான் ஒரு பெரிய ஆபத்துன்னு வந்தப்போ முதல்ல உங்ககிட்ட ஓடி வந்தேன் அப்படின்னு சொன்னான். அவனுக்கு பெரிய ஆபத்தான். எதிராளிகள் எல்லாம் சேர்ந்து அவனை ஒரு பொய் கொலை கேஸில் மாட்டி விட்டுட்டாங்களாமா. எப்படியோ ஜாமீனில் வெளியே வந்தவன் கேஸை நடத்துறக்கா என்கிட்ட ஒரு 30 லட்ச ரூபா பணம் கேட்டான். நீங்கள் நம்ப மாட்டீங்க ஆதித்யன் சார், இந்த வட்டி விஸ்வநாதன் எந்த ஒரு அடமானம் இல்லாமல் வெறும் ஒரு ப்ரோ நோட் மட்டுமே எழுதி வாங்கிட்டு அவனுக்கு 30 லட்ச ரூபாய் தூக்கி கொடுத்தேன். ஏதோ ஒரு செய்வனை செஞ்ச மாதிரி அவன் என்னை அப்படியே மயக்கி வச்சுருந்தான். நாட்கள் போக போக கோர்ட்டில் அந்த கொலைக்கேஸ் விசாரணைக்கு வந்தது. தினசரி பேப்பரில் அதை பற்றின செய்திகள் வர ஆரம்பிச்சிது. அதை படிக்கும்போது தான் தெரிஞ்சுது அவன் எவ்வளோ பெரிய மிருகம்னு. இந்த உலகத்தில் செய்யாத அயோக்கியத்தனமே அந்த முத்தையா எதுக்கு பண்ணல. அவங்க அப்பா சேர்த்து வச்சுருந்த சொத்து சுகங்களை எல்லாத்தையும் சூதாடியே அழைச்சிட்டான். எத்தனை பொண்ணுகளோட வாழ்க்கை கெடுத்துருக்கான்னு கணக்கே இல்லை. ஒரு கல்யாணமான இளம்பெண்ணை ஆசை வார்த்தை கூட்டிகிட்டு வந்து 1 வருஷம் கழித்து அவளுக்கு விஷம் வச்சு கொலை பண்ணியிருக்கான். அதுக்காக தான் அந்த கேஸே. ஒரு நாள் கோர்ட்டுக்கு நேரிலேயே போய் பார்த்தேன். கூண்டுக்குள்ளே முத்தையா உட்காந்துருக்கான். பார்க்குறதுக்கு ஏதோ கூண்டுக்குள்ளே சிக்கின காட்டுப்பூனை மாதிரி இருந்தது. அவனை பார்த்தாலே பயம் வந்துடும். ஐயோ பகவானே, இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கா நான் பணத்தை கடனாக கொடுத்துருந்தேன். ஆனால் கேஸ் அங்கே நிற்கல. சட்டத்தோட சந்து புந்தகங்களெல்லாம் பயன்படுத்தி முத்தையா தப்பிச்சிட்டான். கோர்ட்டில் அவனை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் விடுதலை செஞ்சிருச்சு. அவன் மேலே சுமத்தப்பட்ட கொலை குற்றம் நிரூபிக்கப்படலை. அதுக்கப்புறம் இன்னொரு வருஷம் முடிச்சு நான் முத்தையாவை தொடர்ந்து கண்காணிச்சிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. அவன் தனக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்த வீட்டையும் விற்க முயற்சி பண்ணுறான்னு. அவனுக்கு இருக்கிற கடைசி அசையா சொத்து அது மட்டும்தான். அதையும் அவன் விற்றுட்டான் அப்படின்னா அவனை பிடிக்கிறதுக்கு வேறு வழியே இருக்காது. என் பணமும் கோவிந்தாயிடும்னு எனக்கு புரிஞ்சுது என்றார் விஸ்வநாதன். அதனால் பணத்தை கேட்டு நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்தேன். முதல்ல ஆஃபீஸ் மூலமாக முறைப்படி கடிதம் அனுப்பினேன். ஆனால் அவங்ககிட்ட எந்த பதிலும் இல்லை. 2-3 தடவை கடிதம் அனுப்பி அவன் மதிக்காதனால ஒரு நாள் நானே நேரில் போய் அவனை பார்க்க போயிட்டேன். நம்மளை மாதிரி வட்டி தொழில் பண்ணுறவங்களுக்கு தேவைப்பட்டால் நாக்கப்படுங்கிற மாதிரி 4 வார்த்தை பேச தெரியும் தானே. கோர்ட்டு போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு நல்லா உரைக்கிற மாதிரி 4 வார்த்தை சொல்லலான்னு காரியம் நடந்தால் சரின்னு நினச்சேன். இது நடந்து இப்போ ஒரு 3 மாதம் ஆகுது. அவனோட வீட்டுக்கு ஒரு வடமாநில காவலாளி கூட்டிகிட்டு போனேன். அங்கே முன் ரூமில் ஒரு நாற்காலியில் முத்தையா மட்டும் தனியாக உட்காந்துருந்தான். என்னை பார்த்ததும் நாற்காலி விட்டு எந்திரிக்கவும் இல்லை, ஒரு வார்த்தை பேசவும் இல்லை. சும்மா என் முகத்தையே வெறிச்சு பார்த்துட்டு இருந்தான். காரி ஆகிற வரைக்கும் காலை பிடிச்சிட்டு, காரி முடிஞ்சும் கழுத்து இருக்கிற அயோக்கியம் இல்லையா அவன். பணத்தை தராமல் ஏமாத்துறதுனால ஆத்திரம் எனக்கு வந்து கோபம் தலைக்கேறிடுச்சு. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் அவனோட அத்தனை தலைமுறை இழுத்து வச்சு அர்ச்சனை பண்ணினேன். அப்போ தான் திடீர்னு அவனோட கண்களை பார்த்தேன். ஐயோ பகவானே, அது என்ன ஒரு பயங்கரமான பார்வை. அந்த மனுஷன் ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து பேசலை. ஆனால் அவனோட கண்ணை பார்த்தப்பவே தெரிஞ்சுது அவன் என்னை கொலை செய்ய போகிறான்னு. ஏற்கனவே ஒரு கொலை கேஸ்லேருந்து தப்பிச்சு வந்தவன் இல்லையா, அவனுக்கு துணிச்சல் அதிகமாக இருக்குன்னு பயத்தில் என் நெஞ்சா அப்படியே உறைஞ்சி போயிடுச்சு. அங்கே ஒரு நிமிஷம் கூட நிற்காம மூச்சரைக்க வீட்டுக்கு ஓடி வந்தேன். வீட்டுக்கு வந்ததும் உடம்பெல்லாம் பயங்கரமாக நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணியோ அந்த நடுக்கம் நிற்கவே இல்லை. உடனே டாக்டரை கூப்பிட்டு அனுப்பிச்சேன். டாக்டர் வந்து ஏதோ மருந்து கொடுத்து ஒரு வழியாக நடுக்கத்தை நிறுத்தினார். அந்த நேரத்துக்கு கொஞ்சம் சரியானது போல் இருந்தாலும் அன்னைக்கு நடுராத்திரியில் மறுபடியும் நடுக்க ஆரம்பிச்சுது. அப்புறம் பெரிய டாக்டரை கூப்பிட்டோம்.
அவர் வந்து பார்த்துட்டு இது பக்கவாதம்னு சொன்னார். அவர் அதோட 2 காலும் செயலிழந்து போயிடுச்சு. அன்மையிலேருந்து உடஞ்ச கட்டில் தான் கிடக்கிறேன். ஆனால் மனசில் நிம்மதியே இல்லை. நோய் பெருசாக உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு டாக்டருக்கு தைரியம் சொன்னாலும் அந்த மரண பயம் என்னை விட்டு போக மாட்டேங்குது. அந்த முத்தையா என்னை உயிரோடு விடமாட்டான். நான் வீட்டை விட்டு வெளியே போக போகிறதில்ல. வாசலில் துப்பாக்கி ஏந்திய காவலாளி வச்சுருக்கேன். இருந்தாலும் எனக்கு நம்பிக்கையே வரல. இப்போ சொல்லுங்கள் ஆதித்யன் சார், நான் என்ன தான் பண்ணுறது? எனக்கு என்ன வழி? விவரங்கள் எல்லாவற்றையும் சொல்லி முடித்த விஸ்வநாதன் ஒரு நடைப்பணம் போல கட்டலில் அப்படியே சரிந்து படித்தார். டாக்டர் அவருடைய மணிக்கட்டை பிடித்து நாடி துடிப்பை பார்த்தார். ஆனால் மருந்து எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக தெரியவில்லை. ஆதித்யன் ஆழமான யோசனையோடு புருவங்களை சுருக்கி முகத்தை குனிந்தபடி உட்கார்ந்திருந்தார். அந்த நேரத்தில் விஸ்வநாதன் மனைவி அறைக்குள் வந்தார்கள். அவங்க முந்தானையால் தலையை லேசாக மறைச்சிருந்தாங்க. அவங்க 2 கையிலையும் 2 கப்பு டீ இருந்தது. நாங்கள் எழுந்து நின்றோம். அவங்க எங்கள் 2 பேர்த்து கையிலையும் டீ கப்பை கொடுத்துட்டு கணவர் ஒரு தவிப்பான பார்வையோடு பார்த்துட்டு அப்படியே வெளியே போயிட்டாங்க. ரொம்ப அமைதியான குணம் கொண்ட பெண் போல தெரிந்தது. ஒரு வார்த்தை கூட அவங்க பேசலை. நாங்கள் மறுபடியும் நாற்காலியில் அமர்ந்தோம். விஸ்வநாதன் ஏதோ ஒரு பதிலை எதிர்பார்த்து கேள்வி கண்களோடு ஆதித்யன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். ஆதித்யன் டீயை லேசாக குடித்துவிட்டு, நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பாதுகாப்பும் செஞ்சுருக்கீங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? உங்களோட சாப்பாட்டு வசதியெல்லாம் இப்போ எப்படி என்று கேட்டான். விஸ்வநாதன், முன்னாடி ஒரு சமையல்காரர் இருந்தான், அவனையும் வேலையை விட்டு நிறுத்திட்டேன். இப்போ என் மனைவி தான் சமைக்கிறாங்க. வெளியில் கடையிலேருந்து எந்த உணவும் வீட்டுக்குள்ளேயும் வரதில்லை என்றார். வேலைக்காரங்க யாராவது? ஒரு வேலைக்காரியும் ஒரு வேலைக்காரன் இருந்தாங்க, அவங்களையும் துரத்திட்டேன். மாடிப்படிக்கட்டு வாசலில் காவலாளி உட்கார வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? பிஸ்னஸ் கணக்குள்ளெல்லாம் இப்போ எப்படி நடக்குது? என்னோடய அக்கௌண்டன்ட் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. ரொம்ப அவசரம்னா மட்டும் மாடிக்கு வந்து என்கிட்ட கேட்டுட்டு போவார். ஆனால் அவரை கூட நான் அறைக்குள்ளே விடுறதில்ல. கதவுக்கு வெளியே நின்று தான் பேசிட்டு போவார். வெளியாட்கள் இந்த ரூமுக்குள்ளே வர்றது இந்த டாக்டர் மட்டும்தான். டீ கப்பை காலி பண்ணிவிட்டு ஆதித்யன் எழுந்து நின்றான். லேசாக சிரித்து கொண்டே, செய்ய வேண்டியது எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்னு எனக்கு தோணல. ஆனால் நிஜமாகவே அந்த முத்தியா அவங்கள கொலை செய்ய போகிறான்னு நினைக்கிறீங்களா என்று கேட்டான். அத்தியாயம் 3. விஸ்வநாதன் பதற்றத்தோடு கட்டிலிருந்து எழுந்து உட்கார முயற்சி பண்ணி முடியாமல் மீண்டும் படுத்து கொண்டார். மிகவும் பயந்த குரலில், ஆமாம் ஆதித்யன் சார், என் உள் மனசு சொல்லுது அவன் என்னை கொலை செய்யத்தான் துடிக்கிறான்னு. இல்லைனா எனக்கு ஏன் இவ்வளோ பயம் வரப்போகுது சொல்லுங்கள்? சென்னை நகரம் ஒன்றும் காட்டு மிராணிக்கு வாழ்கிற காடு இல்லையே என்றார். ஆதித்யன், அது உண்மைதான். ஆனால் இப்படியே எத்தனை நாளைக்கு தான் காலத்தை கடத்த முடியும் என்று கேட்டான். விஸ்வநாதனும், அதுதான் எனக்கு கவலையாக இருக்குது. இப்படியே எத்தனை நாளைக்கு வாழ்கிறது? அதனால தான் உங்கள்கிட்டயே வந்துட்டு ஆதித்யன் சார், நீங்கள் தான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். ஆதித்யனும், நான் இதை பற்றி யோசித்து பார்க்குறேன். ஏதாவது யோசனை தோணுச்சுன்னா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். சரி, நாங்கள் கிளம்புறோம் என்றான். விஸ்வநாதன் உடனே டாக்டர் என்று கூப்பிட்டார். டாக்டர் சுந்தரமூர்த்தி உடனே தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு 2000 ரூபாய் எடுத்து ஆதித்யனுக்கு முன்னால் நீட்டினார். ஆதித்யன் ஆச்சரியத்தோடு தன் புருவங்களை உயர்த்தி, என்ன இது என்று கேட்டான். கட்டலில் படுத்திருந்தோடைய விஸ்வநாதன், இது உங்களோட ஃபீஸ். உங்களை ரொம்ப சிரமப்படுத்திட்டேன். உங்களோட பொன்னான நேரத்தை வீணடிச்சிட்டேன் என்றார். ஆனால் இந்த மாதிரி பணம் வாங்குறதுக்கு நம்ம எந்த பேச்சுவார்த்தையும் பண்ணலையே. அது இருக்கட்டும் சார், ஆனால் நீங்கள் இதை வாங்கிட்டு தான் ஆகணும். வேறு வழி இல்லாமல் ஆதித்யன் இந்த பணத்தை வாங்கி கொண்டான். அதன் பிறகு டாக்டர் எங்களை கீழே கூட்டி கொண்டு போனார். மாடிப்படி வாசலில் இருந்த காவலாளி எங்களை பார்த்து சல்யூட் அடித்தார். படிக்கட்டுகளில் கீழே இறங்கிக் கொண்டே ஆதித்யன், இந்த ஆள் எல்லாரும் இங்கே தான் காவலுக்கு இருப்பாரா என்று கேட்டான். டாக்டர், இல்லை, இவங்க மொத்தம் 2 பேர், ரொம்ப பழைய ஆளுங்க. முன்னாடி முதல் மாடியில் காவலுக்கு இருந்தாங்க. ஒருத்தர் காலையில் 10 மணிலேருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் இருப்பார். 2வது ஆள் ராத்திரி 10 மணிலேருந்து காலையில் 8 மணி வரைக்கும் காவலுக்கு இருப்பார் என்றார். ஆதித்யன், அப்போது காலையில் 2 மணி நேரமும் ராத்திரி 2 மணி நேரமும் அங்கே காவல் இருக்காதா என்று கேட்டான். டாக்டரும், ஆமாம், அந்த நேரங்களில் நான் அங்கே இருப்பேனே என்றார். முதல் மாடிக்கு கீழே இறங்கி பார்த்தபோது அங்கிருந்து ஆஃபீஸ் மூடப்பட்டிருந்தது. குமாஸ்தாக்கள் கதவை பூட்டிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியிருந்தார்கள். கீழ்த்தளத்திற்கு வந்ததும் ஆதித்யன், உங்ககிட்ட 1-2 கேள்வி கேட்கணுமே டாக்டர் என்றான். ஓ, தாராளமாக கேட்கலாம். வாங்க, என்னோடய கிளினிக்கு போகலாம். நாங்கள் முன்னறைக்குள் நுழைந்தோம். அது நோயாளிகள் அமரும் வரவேற்பு அறை. புதிய மேஜை, நாற்காலிகள், பெஞ்சுகள் எல்லாம் நேர்த்தியாக அடுக்கப்பட்டிருந்தது. கம்பவுண்டர் பக்கத்திலிருந்து ஒரு பெஞ்சின் மேல் காலை மடித்து போட்டுக்கொண்டு தூங்கி வழிந்து கொண்டிருந்தார். எங்களை பார்த்ததும் டக்கென்று எழுந்து அடுத்த அறைக்கு போய்விட்டார். ஆதித்யன் அந்த அறையை சுற்றிலும் பார்வையால் சுற்றிவிட்டு, கிளினிக் ரொம்ப பிரமாதமாக வச்சுருக்கீங்களே என்றான். டாக்டர் லேசான சிரிப்போடு, அப்படி வச்சுருந்தா தானே சார் நடக்கும். உங்களுக்கு தெரியுமில்ல, வேஷம் போடலான்னு இந்த உலகத்தில் பிச்சை கூட கிடைக்காதுன்னு என்றார். நீங்கள் எவ்வளோ நாளாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? இந்த இடத்துக்கு வந்து ஒரு 3 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி திருநெல்வேலியில் இருந்தேன். இப்போ பிஸ்னஸ் நல்லா போகுது போல் இருக்கு. என்ன நான் சொல்கிறது? அப்படி ஒன்றும் மோசம் இல்லை, ஓரளவுக்கு சுமாராக போயிட்டுருக்கு. நிரந்தரமாக வர 4 நோயாளிகள் இருக்காங்க. இப்போது சமீப காலமாக தான் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகுது. இந்த விஸ்வநாத சார் மட்டும் நான் குணப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டேன்
என்று இழுத்தார் டாக்டர். ஆதித்யன் லேசாக தலையாட்டி விட்டு, சரி, ஆமாம் டாக்டர், இந்த விஸ்வநாதனுக்கு இருக்கிற மரண பயம் அவரோட மனசு சம்மந்தப்பட்ட வியாதியா இல்லை நிஜமாவே பயப்படுறதுக்கு அங்கே விஷயம் இருக்கா என்று கேட்டார். டாக்டர் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்துவிட்டு, பயப்படுறதுக்கு நியாயமான காரணம் இருக்குது சார். பொதுவாகவே நிறைய பணம் வச்சுருக்கவங்களுக்கு மரண பயம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் விஸ்வநாதன பயம் வெறும் கற்பனை இல்லை. அந்த முத்தையா நிஜமாகவே ஒரு கொலைகாரன். அவன் ஏற்கனவே 3 கொலையாவது பண்ணியிருப்பான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன், அவனோட சொந்த அப்பாவை கூட அவனே விஷ வச்சு கொண்டதாக ஒரு சந்தேகம் இருக்கே என்றார். ஆதித்யனும், அப்படியா, அப்போது அவன் ஒரு பயங்கரமான ஆளாக தான் இருப்பான் போல இருக்கு. இப்போ தான் ஞாபகம் வருது, 2 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட கேஸ் விவரம் எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வந்தது. அவனோட அட்ரஸ் தெரியுமா உங்களுக்கு டாக்டர் என்று கேட்டான். டாக்டரும், தெரியுமே, இங்கே பக்கத்தில் தான், ஒரு 2 தெரு தள்ளி தான் இருக்குது. நீங்கள் அவனை பார்க்கணுன்னு நினச்சா முகவரியை கொடுக்குறேன் என்று கூறி ஒரு துண்டு சீட்டில் முகவரியை எழுதி கொடுத்தார். ஆதித்யன் அதை மடித்து தன் பேக்கெட்டில் வைத்துக்கொண்டு, இன்னொரு விஷயம் டாக்டர், விஸ்வநாதனோட மனைவிக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா என்று கேட்டான். அவங்களோட நரம்பு சம்மந்தப்பட்ட ஒரு குறைபாடு இருக்குது சார். ரொம்பவும் படபடப்பான சுபாவம் கொண்ட பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு குழந்தை குட்டியும் கிடையாது என்றார் டாக்டர். புரியுது டாக்டர், சரி நாங்கள் கிளம்புறோம். விஸ்வநாதன் இந்த 2000 ரூபா கொடுத்து என்னை இந்த கடமையில் மாட்டி விட்டார். அவரோட பிரச்சனையை பற்றி கண்டிப்பாக யோசிக்கிறேன் என்றார்னு ஆதித்யன். நாங்கள் வெளியே வந்த பொழுது தெருவிளக்குகள் எல்லாம் எரிந்து கொண்டிருந்தன. ஆதித்யன் தன் கைகடிகாரத்தை பார்த்துவிட்டு, மணி 6:30 ஆகுது. அருண் வா, அப்படியே அந்த கொலைகார குற்றவாளியை ஒரு நட போய் பார்த்துட்டு வந்துடலாம். விஸ்வநாதன் காசு கொடுத்துருக்காருல்ல, நம்ம ஏதாவது செஞ்சு தானே ஆகணும் என்றபடியே தொடர்ந்தார். தெருமுனையிலிருந்த ஒரு ஆட்டோவை பிடித்துக்கொண்டு நாங்கள் வடக்கு பக்கமாக நோக்கி சென்றோம். நான் கவனித்தவரை அந்த பாரதியார் தெருவில் மற்ற இடங்களை விட மக்கள் நடமாட்டம் கொஞ்சம் குறைவாகவே இருந்தது. சுற்றிலும் முன்னும் பின்னும் கடலலை போல மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருந்த நேரத்திலும் இந்த தெரு மட்டும் கடலுக்கிணையாக ஓடும் ஒரு அமைதியான கால்வாய் போல நிசப்தமாக கிடந்தது. அந்த தெருவின் வடகோடிக்கு வந்ததும் ஒரு குறிப்பிட்ட வீட்டின் முன்னால் ஆட்டோ நின்றது. நாங்கள் கீழே இறங்கினோம். ஆதித்யன் அந்த வீட்டை உற்று பார்த்துவிட்டு, இதுதான் அந்த வீடு என்றான். அந்த வீடு நேராக நடைபதையை ஒட்டி இல்லாமல் நடுவே கொஞ்சம் காலியிடம் இருந்தது. அங்கிருந்து ஒரு மரமும் அடர்ந்த செடிகளும் அந்த வீட்டை சாலையிலிருந்து மறைப்பது போல நின்றன. அது ஒரு இருமாடி வீடு. மாடி வீடு இருட்டாக இருந்தது. ஆனால் கீழ்த்தளத்தில் இருந்த ஒரு ஜன்னல் வழியாக செடிகளுக்கு நடுவே லேசான வெளிச்சமும் வெளியே கசிந்து கொண்டிருந்தது. நாங்கள் இரும்பு கேட்டை கடந்து உள்ளே நுழைந்தோம். முன்பக்கத்தில் இருந்த அறை, மேஜை, நாற்காலிகள் போடப்பட்டு ஒரு ஆஃபீஸ் அறை போல தோற்றமளித்தது. அங்கிருந்த நாற்காலியில் ஒரு மனிதன் உட்கார்ந்து சோம்பேறித்தனமாக ஒரு பென்சிலை வைத்து காகிதத்தில் ஏதோ கிறுக்கிக் கொண்டிருந்தான். நாங்கள் வாசலுக்கு அருகே வந்ததும் அவன் தன் கண்களை உயர்த்தி எங்களை ஏறிட்டு பார்த்தான். அவன் நல்ல லட்சணமாக தோற்றம் கொண்டவனாக இருந்தான். அவனுக்கு வயது ஒரு 35 இருக்கும். மாநிறம், லேசான சுருள்முடியை நடுவிலே வகிடெடுத்து வாரி இருந்தான். அவனுடைய மூக்கும் கண்ணும் செதுக்கி வைத்த மாதிரி அத்தனை அழகாக இருந்தது. அவனுடைய அந்த தோற்றத்தை பார்த்த பொழுது எனக்கே விஸ்வநாதனைப் போல ஒரு இடம் பிரமிப்பு ஏற்பட்டது. ஆதித்யன் வாசலுக்கு அருகே வந்து நின்றபடி, உள்ளே வரலாமா? என் பேர் ஆதித்யன், இவன் அருண் என்றான். முத்தையாவின் பார்வை கூர்மையாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்தது. ஆனால் அடுத்த கிழமை அவனுடைய உதட்டோரத்தில் ஒரு நகைவஞ்சகமான புன்னகை அரும்பியது. ஓ, துப்பறியும் நம்பர் ஆதித்யனா? நான் எவ்வளோ பெரிய பாக்கியசாலி. வாங்க, உள்ளே வாங்க என்றான். நாங்கள் உள்ளே போய் முத்தையாவிற்கு நேர் எதிராக இருந்த நாற்காலியில் உமர்ந்தோம். அவன் கையில் இருந்த பென்சிலை கீழே வைத்துவிட்டு, என்ன விஷயம் சொல்லுங்கள் சார், நான் சமீபத்தில் எந்த தப்பு தண்டாக்கும் பண்ணதான் ஞாபகம் இல்லையே என்றான். ஆதித்யன் லேசாக சிரித்து, உங்களை பார்க்கத்தான் வந்தோம் என்றான். முத்தையாவும், ரொம்ப நன்றி. அப்போது நான் பார்க்க வேண்டிய ஒரு அறிவு பிரிவு தானே. நீங்கள் உங்களோட சொந்த இஷ்டத்தில் வந்தீங்களா இல்லை உங்களை வேறு யாராவது அனுப்பிச்சாங்களா என்று கேட்டான். ஆதித்யனும், என்னை யாரும் அனுப்பலை, ஆனால் வட்டி விஸ்வநாதன் சார் என்கிட்ட தன்னோட மனக்குறையெல்லாம் கொட்டினார், அதுதான் உங்களை ஒரு தடவை நேரில் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என்றான். ஓ, அந்த சிசுபாலனா? முத்தையா லேசாக தங்கிவிட்டு பிறகு சொன்னான். உங்களை யாரோ அனுப்பி வச்சுருக்காங்கன்னு அப்போயே புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் அது இந்த சிசுபாலனோட ஞாபகம் எனக்கு வரல. ஆதித்தனும், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, விஸ்வநாதனுக்கு இப்போ பக்கவாதம் வந்திருக்கு என்றான். முத்தையா முகத்தில் ஆச்சரியத்தை காட்டிக்கொண்டு, அப்படியா, எனக்கு தெரியாதே. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே அந்த மனுஷன் வீட்டுக்கு வந்து என்னோட தலைமுறையே எடுத்து வச்சு திட்டிட்டு போனான். கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் சார் என்றான். அவன் பேசும்பொழுது அவன் முகத்திலோ குரலிலோ எந்த ஒரு ஆத்திரமும் தெரியவில்லை. கையில் பென்சிலை எடுத்துக்கொண்டு மீண்டும் காகிதத்தில் ஏதோ கிறுக்கத் தொடங்கினான். ஆதித்யனும், இங்கிருந்து வீட்டுக்கு திரும்பி போன உடனே தான் அவருக்கு உடம்பு முடியலாமல் போச்சு. அண்மையிலேருந்து அவர் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறாரு. ஆனால் பக்கவாதம் மட்டும் அவர் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு காரணம் இல்லை. உங்களால் ஏற்படுற மரண பயத்தினாலே அவர் வீட்டை விட்டு வெளியே வர்றதே இல்லை என்றான்.
என்னால் பயத்திலையா? என்ன சார் சொல்கிறீங்க? கடை வாங்கினது நான், காசு கொடுத்தவர் அவர். அப்போது அவருக்கு பயந்து நான் தானே சார் ஒளிஞ்சிருக்கணும் என்று முத்தையா தன் புருவங்களை உயர்த்தி மிகுந்த ஆச்சரியத்துடன் கேட்டான். ஆனால் அவனது உடத்தோரம் அந்த நயவஞ்சக சிரிப்பு அப்படியே இருந்தது. ஆதித்யனும் அவருக்கு பயம் வந்திருக்கு, நீங்கள் அவரை கொலை செஞ்சிருவீங்களோன்னு என்றான் நேரடியாக. இதை பார்த்தீங்களா, எப்போ பார்த்தாலும் பழி எல்லாம் என் மேலே தான். நான் ஒரே ஒரு தடவை கொலைக்கேஸில் தப்பாக மாட்டிட்டேன். அதுக்காக ஊரில் இருக்கிற எல்லாரும் என்னை ஒரு நிரந்தர கொலைகாரனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோர்ட் என்ன சந்தேகத்துக்கு இடமில்லாமல் விடுதலை செஞ்சதை இங்கே யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. முத்தையா லேசாக நிறுத்தி ஆழமான குரலில் தொடர்ந்தான். ஆனால் ஒரு விஷயம் உண்மை சார், என்னோடய ஜாதகமே அப்படி. எனக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணுறாங்களோ அவங்க ரொம்ப நாளைக்கு உயிரோடு வாழ மாட்டாங்க. சரி, கிளம்புறீங்களா என்று கேட்டான். ஆதித்யனும் எழுந்து நின்று கொண்டே, ஆமாம், உங்களை பார்க்க வந்தேன், பார்த்தாச்சு, இனி நாங்கள் கிளம்புறோம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டு போகிறேன். விஸ்வநாதனுக்கு ஏதாவது அகால மரணம் நேர்ந்துச்சுன்னா நான் ரொம்ப வருத்தப்படுவேன். அப்படி ஏதாவது நடந்தால் கடைசியில் நீங்களும் ரொம்ப வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும் என்றான். முத்தையாவின் முகம் திடீரென மாறியது. அவன் முகத்தில் இருந்த போலி புன்னகை முற்றிலும் மறைந்து கண்களில் ஒரு கொடூரமான மிருகத்தனமான வன்மம் பளிச்சிட்டது. ஒரு கொடிய விஷப்பாம்பின் பார்வையைப் போல அவன் ஆதித்யனை இமைக்காமல் உற்று பார்த்தான். என் நெஞ்சு ஒரு கணம் அடித்து கொண்டு நின்று பிறகு வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. இந்த ஒரு கொடூர பார்வைதான் அன்று விஸ்வநாதனை மரண பயத்தில் உரைய வைத்திருக்கிறது என்பதை உணர்ந்தேன். மரணத்தின் சாபத்தை போன்ற இத்தொரு கொடூரமான பார்வையை நான் இதுவரை யாருடைய கண்களிலும் பார்த்ததே இல்லை. ஆதித்யன் அவனது பார்வையை தீர்க்கமாக எதிர்கொண்டு, வாருன் போலாம் என்று கிளம்பினோம் இருவரும். அத்தியாயம் 4. நடைபாதைக்கே வந்து சேர்ந்தபோது ரோட்டோட மறுபக்கத்திலிருந்து ஒரு டாக்ஸி நின்று கொண்டிருப்பதை பார்த்தோம். டிரைவரை கூப்பிடுவதற்காக நான் கையை உயர்த்தினேன். ஆனால் அந்த டாக்ஸி டக்கென்று நகர ஆரம்பித்தது. வேகமெடுத்து எங்கள் கண்முன்னாடியே மறைந்து போனது. நான் ஆதித்யனை திரும்பி பார்த்தேன். அவன் மறைந்து போகிற டாக்ஸியை வெறித்து பார்த்துவிட்டு, உள்ளே யாராவது இருந்தாங்களா அருண் என்றபடியே கேட்டான். நான் சொன்னேன், நான் சரியாக கவனிக்கல, ஆனால் டிரைவர் நம்மளையே தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். அதான் காலியான டாக்ஸின்னு நினச்சி கையை கூப்பிட்டேன். அதுக்குள்ளே பின் சீட்லேருந்து யாராவது இருந்திருக்கலாம் என்றேன். ஆதித்யன் நடக்க ஆரம்பித்தான். யாரோ நம்மளை கண்காணித்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. யார் நம்மளை கண்காணிக்க முடியும்? நம்ம இங்கே வந்திருக்கோங்கிற விஷயம் டாக்டர் சுந்தரமூர்த்தி தவிர அவர் யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லையே. ஆனால் எதுக்காக, என்ன காரணம் அது தெரியல. ஒரு வேளை தற்செயலாக கூட நடந்திருக்கலாம். டாக்ஸியில் நம்மளுக்கு தெரியாத வேறு யாரோ பயணி இருந்திருக்கலாம். ஏதோ காரணத்துக்காக டிரைவர் வண்டியை நிறுத்திட்டு அப்புறமா கிளம்பி போயிருக்கலாம். ராத்திரி 7:30 மணி இருக்கும். நாங்கள் நடந்து வீட்டுக்கு போக ஆரம்பித்தோம். ஆனால் மனதிற்குள் இனம் புரியாத குழப்பமும் சந்தேகமும் குறைந்து கொண்டே இருந்தது. மறுநாள் காலையில் பேப்பரை திறந்தவுடனே நான் அதிர்ச்சியில், டே ஆதித்யா என்று கத்தினேன். ஆதித்யன் டக்கென்று என் பக்கம் திரும்பி, என்னடா விஸ்வநாதன் கொலை பண்ணிட்டாங்களா என்றபடியே கேட்டான். நான் சொன்னேன், விஸ்வநாதன் இல்லடா, முத்தையாவை கொலை பண்ணியிருக்காங்க என்றேன். ஆதித்யன் சில நொடிகள் ஒன்றுமே புரியாதவன் போல என் முகத்தையே விரித்து பார்த்தான். அப்புறம் என் கையில் இருந்த பேப்பரை பிடுங்கி வாசிக்க ஆரம்பித்தான். தினசரியில் வந்திருந்த செய்தி ரொம்ப சுருக்கமாக இருந்தது. நேற்று நள்ளிரவு பாரதியார் தெருவில் வசித்து வந்த முத்தையா என்கிற வசதியான நபர் படுக்கையறையில் தூங்கிக் கொண்டிருந்தது போலவே கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். போலீஸ் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். கொலை செய்தது யார் என்று துப்பு இன்னும் கிடைக்கவில்லை. 2 வருடங்களுக்கு முன்பு முத்தையா ஒரு கொலை கேஸில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு அப்புறம் விடுதலையானவர் என்கிற விவரமும் அந்த செய்தியில் இருந்தது. நாங்கள் வேறு ஏதோ ஆபத்தை எதிர்பார்த்து காத்திருந்தோம். ஆனால் நடந்ததோ முற்றிலும் வேறொன்று. அதனால் ரொம்ப நேரமாக எங்களுக்கு என்ன நடந்ததென்றே புரியவில்லை. அப்படியே திகைத்து போய் நின்றோம். நேற்று ராத்திரி 7:30 மணி வரைக்கும் நாங்கள் அவனை நேரில் பார்த்தோம். அவன் முகத்தில் அந்த வஞ்சகச் சிரிப்போடு ரொம்ப இயல்பாக ஆதித்தனிடம் மறைமுகமாக சவால் விட்டு கொண்டே பேசியிருந்தான். அதன் பிறகு அங்கே என்ன நடந்திருக்கும்? அவன் நையாண்டியாக சொல்லிக்கிட்டு இருந்தானே, தனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று. ஒரு வேளையில் டாக்ஸியில் அவனுடைய நண்பன் யாராவது அவனுக்காகத்தான் காத்து கொண்டு இருந்தானோ? நாங்கள் அங்கிருந்து கிளம்புறதுக்கு அப்புறமாக அந்த டாக்ஸியில் வந்தாலும் உள்ளே போய் அவனை கொலை செய்திருப்பார்களா? இல்லை ஒருவேளை அந்த டாக்ஸியில் இருந்தது டாக்டர் சுந்தரமூர்த்தியாக இருக்குமோ? ஆனால் டாக்டர் எதற்காக அவனை கொலை செய்ய போகிறாரு? இப்படி நாங்கள் பலவாறாக யூகம் பண்ணி கொண்டிருந்த போது இன்ஸ்பெக்டர் பசுபதி அங்கே வந்து சேர்ந்தார். இன்ஸ்பெக்டர் பசுபதியோடு எங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நட்பு இல்லை என்றாலும் ஓரளவுக்கு பழக்கம் இருந்தது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவர் ஒரு சுறுசுறுப்பான திறமையான அதிகாரி. அப்படி நல்ல பேர் எடுத்திருந்தார். எங்களுடைய அதே வயது தான் இருக்கும். நல்ல கட்டுமஸ்தான உடம்பு, எல்லோர்கிட்டையும் கனிவாக பேசக்கூடிய சுபாவம். ஆனால் கண்களில் மட்டும் எதையும் ஊடுருவி பார்க்கக்கூடிய கூர்மை இருக்கும். ஆதித்யன் அவரை மரியாதையோடு வரவேற்று உட்கார வைத்தான். அப்புறமாக, இப்போ தான் பேப்பரில் பார்த்தேன், உங்கள் ஏரியாவில் முத்தியா கொலை செஞ்சுட்ருக்கானே என்றான். பசுபதி தன் கண்களை லேசாக சுருக்கி கொண்டு, உங்களுக்கு முத்தையாவை தெரியுமா என்றபடி கேட்டார்.
ஆதித்யனும் முன்னாடி தெரியாது, நேற்று சாயங்காலம் தான் அவரோட அறிமுகம் கிடச்சிது. நாங்கள் நேரில் அவர் வீட்டுக்கே போய் அவரை பார்த்தோம் என்றான். அப்படியா, எதுக்காக அவனை போய் பார்த்தீங்க என்று கேட்ட பசுபதியிடம் ஆதித்யன் லேசாக சிரித்தபடியே, முதல்ல நீங்கள் கேஸோட விவரத்தை சொல்லுங்கள், அப்புறமா நான் சொல்கிறேன் என்றான். பசுபதி லேசாக யோசித்து விட்டு, சரி நானே முதல்ல சொல்கிறேன். இந்த முத்தியா மேலே ரொம்ப நாளாகவே போலீஸோட பார்வை இருந்தது. வெளியில் பார்க்க ரொம்ப நாகரீகமான மனிதன் போல் வேஷம் போட்டு திரிகிறான். ஆனால் அவனை மாதிரி ஒரு பெரிய அயோக்கியனை பார்க்குறது ரொம்ப அபூர்வம். எத்தனை குடும்பத்து பொண்ணுங்களோட வாழ்க்கையை அவன் சீரழிச்சிருக்காங்க கணக்கே இல்லை. அவனுக்கு ஒரு மனைவி இருந்தாங்க. அவங்க திடீர்னு ஒரு நாள் மர்மமான முறையில் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல குடும்பத்து பெண்ணை ஆசைவாத்தை காட்டி கூட்டிகிட்டு வந்துட்டான். அதனால் அந்த பொண்ணோட கணவர் அவங்கள விவாகரத்து செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தன்னை முறைப்படி கல்யாணம் பண்ண சொல்லி வற்புறுத்தித்தாங்க. அதுக்காக முத்தியா அவங்களுக்கும் விஷத்தை வச்சு கொன்னுட்டான். அப்போ போலீஸ் முத்தியாவை கைது செஞ்சு கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. ஆமாம், கொலை குற்றம் பிரிவு 302 கேஸ் தான். ஆனால் கேஸ் அங்கே நிற்கலை. அவனோட குற்றம் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்படாததால் அவன் தப்பிச்சு ரிலீஸ் ஆகிட்டான். இதுதான் முத்தையாவோட பின்னணி. இந்த சென்னை நகரத்தில் மட்டுமே அவன் கொலை செஞ்சால் சந்தோஷப்படுகிற ஆளுக குறைஞ்சது ஒரு 10 பேராவது இருப்பாங்க. நேற்று ராத்திரி கிட்டத்தட்ட ஒரு 12 மணி வாக்கில் முத்தையோட வீட்டு வேலைக்காரி ஸ்டேஷனுக்கு வந்து அவன் கொலை செய்யப்பட்டதாக தகவல் சொன்னான். நாங்கள் அப்போது ஸ்டேஷனில் இல்லை. நான் தகவல் கிடச்ச உடனே சம்பவ இடத்துக்கு போய் விசாரிக்க ஆரம்பித்தேன். முத்தையாவோட பொருளாதார நிலைமை இப்போ ரொம்ப மோசமாகிடுச்சு. வீட்டில் அவன் மட்டும்தான் தனியாக இருக்கான். அவனுக்கு உதவி செய்ய இந்த வேலைக்காரி மட்டும்தான் இருக்கிறா. அவள் தான் ஸ்டேஷனுக்கு வந்து சொன்னான். அங்கே போய் பார்க்கும்போது முத்தையா முதல் மாடியில் இருக்கிற அவனோட படுக்கை அறையில் ஒரு பக்கமாக சரிஞ்சு படுத்து கிடந்தான். அவனோட முதுகோட இடது பக்கத்தில் ஒரு பெரிய ஊசி போல் கூர்மையான கம்பி பாஞ்சிருந்தது. அந்த வேலைக்காரியை விசாரிக்கிறப்போ முத்தையா ராத்திரி 9 மணி வாக்கில் சாப்பிட்டுட்டு தூங்க போயிருக்கான். அவள் வீட்டில் மற்ற வேலைகள்லாம் முடிச்சுட்டு தானும் சாப்பிட்டுட்டு கதவு ஜன்னங்கள் எல்லாத்தையும் பூட்டிகிட்டு வந்து பார்க்கும்போது அறைக்குள்ளே யாரும் உள்ளே புகுந்து முத்தையாவை கொலை செஞ்சுட்டு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சு வந்திருக்கு. நாங்கள் சந்தேகத்தின் பேரில் அந்த வேலைக்காரியை காவலில் வச்சுருக்கோம். ஆனால் அவள் கொலை செஞ்சுருக்க வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. அப்போது கொலை செஞ்சது யார்? அதுதான் இன்னும் தெரியல. முத்தியாவுக்கு யாரெல்லாம் எதிரிகளோ, முன்னாடி நடந்த கேஸில் அவனுக்கு விரோதமாக சாட்சி சொன்னவங்க, அவங்க எல்லாத்தோட விவரங்களையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். அவங்க யாருமே இதில் தொடர்பு இல்லைன்னு தான் தோணுது. இப்போதைக்கு இதுதான் நிலைமை. இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு இதை பற்றி என்ன தெரியும் என்று கேட்டார் பசுபதி. ஆதித்யனும், எனக்கு ஏதோ விஷயம் தெரியுங்கிறத நீங்கள் எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க இன்ஸ்பெக்டர் என்றான். உடனே இன்ஸ்பெக்டர் பசுபதி தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு துண்டு சீட்டை எடுத்து ஆதித்யனிடம் நீட்டினார். இந்த காகித துண்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்த முத்தியாவோட ஆஃபீஸ் மேஜை மேலே இருந்தது என்றார். நான் கழுத்தை நீட்டி பார்த்தேன். அந்த காகிதத்தில் பென்சிலை வச்சு கிறுக்கி இருந்தது. அதற்கு கீழே ஆதித்யன் சிசுபாலன் என்று எழுதப்பட்டிருந்தது. எனக்கு டக்கென்று நேற்று ராத்திரி நடந்த சம்பவம் ஞாபகத்திற்கு வந்தது. முத்தையா நமக்கு முன்னாடி உட்கார்ந்து பென்சிலால் ஏதோ கிறுக்கி கொண்டு இருந்தா இல்லையா? இதுதான் போல் இருக்கிறது. இன்ஸ்பெக்டர் பசுபதியும், உங்களோட பேரை அங்கே பார்த்த உடனே உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்குன்னு நினச்சேன். அதான் நேரிலேயே கிளம்பி வந்தேன் என்றார். ஆதித்யன், நீங்கள் நினச்சது சரிதான் இன்ஸ்பெக்டர். இப்போ நான் சொல்கிறத கேளுங்க. அப்படி சொல்லிவிட்டு நேற்று காலையில் டாக்டர் சுந்தரமூர்த்தி நம் வீட்டில் வந்ததிலிருந்து ராத்திரி வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களையும் வரிசையாக விவரமாக சொன்னார். இன்ஸ்பெக்டர் பசுபதி அதை ரொம்ப கவனமாக கேட்டுக்கொண்டார். ஆதித்யன் சொல்லி முடிந்ததும் அவர் லேசான தயக்கத்தோடு, கேட்க சந்தேகமாக தான் இருக்குது, ஆனால் விஸ்வநாதனுக்கு இதில் என்ன லாபம் இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் அந்த மனுஷன் 2 காலம் விளங்காமல் படுத்து படுக்கையாக இருக்காரு. உனக்கு என்ன தோணுது ஆதித்யன் என்று கேட்டார். ஆதித்யன் லேசாக யோசித்துவிட்டு, எனக்கும் இப்போதைக்கு எதுவும் தெளிவாக புரியல, ஆனால் அவன் எந்த நேரத்துக்குள்ளே இருந்திருப்பான்னு ஏதாவது விவரம் தெரியுமா என்றார். போலீஸ் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, ராத்திரி 9 மணிக்கு மேலே 12 மணிக்குள்ளே கொலை நடந்திருக்குன்னு சொல்கிறார். ஆதித்யன் லேசாக யோசனை செய்துவிட்டு, எனக்கு என்ன தோணுதுன்னா, விஸ்வநாதனுக்கு நிஜமாகவே பக்கவாதம் தானா இல்லையாங்கிறத நம்ம ஒரு தடவை தீர்க்கமாக சோதிச்சு பார்த்துடணும் என்றான். இன்ஸ்பெக்டர் பசுபதி, அது சரிதான். இப்போதைக்கு வேறு எந்த தொப்பும் இல்லாதனால நம்ம விஸ்வநாதனை பற்றியே முதல்ல விசாரிப்போம். உங்கள் வீட்டில் ஃபோன் இருக்கா? நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா என்று கேட்டார். கண்டிப்பாக வாங்க என்று ஆதித்யன் அவரை பக்கத்து அறைக்கு கூட்டிச் சென்றார். கொஞ்சம் நேரத்தில் இன்ஸ்பெக்டர் பசுபதி அறைக்கு திரும்பி வந்து, நாம் போலீஸ் டாக்டர் விஸ்வநாதனை வீட்டுக்கு போக சொல்லியிருக்கேன். நானும் இப்போ அங்கே தான் போகிறோம். நீங்களும் வர்றீங்களா என்று கேட்டார். ஓ, தாராளமாக வர்றோம், கிளம்புங்க என்றான் ஆதித்யன். நாங்கள் ஒரு 5 நிமிடத்தில் கிளம்பி இன்ஸ்பெக்டர் பசுபதியோடு வெளியே வந்தோம். அத்தியாயம் 5. விஸ்வநாதன் வீட்டுக்கு முன்னாடி லேசான பரபரப்பு நிலவி கொண்டு இருந்தது. வாசலில் போலீஸ் வண்டி நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு தெருவில் கொஞ்சம் கூட்டம் கூடியிருந்தது. டாக்டர் சுந்தரமதி வீட்டு வாசலில் ரொம்ப பதட்டமாக நின்றுட்டு இருந்தார். நாங்கள் அங்கே போனதும் போலீஸ் டாக்டர் செல்வகுமார் வண்டியிலேருந்து கீழே இறங்கினார். டாக்டர் சுந்தரமூர்த்தி எங்களை நோக்கி வேகமாக வந்து, ஆதித்ய சார், என்னாச்சு? இங்கே எதுக்கு போலீஸ்லாம் வந்திருக்காங்க என்று பதட்டமாக கேட்டார். ஆதித்யன் அங்கேருந்து அதிகாரிகளே அவருக்கு அறிமுகம் செஞ்சு வச்சான். இன்ஸ்பெக்டர் பசுபதி டாக்டர் சுந்தரமூர்த்தியை பார்த்து, எங்களோட போலீஸ் டாக்டர் விஸ்வநாதன் சார் ஒரு முறை மருத்துவ பரிசோதனை செஞ்சு விரும்புகிறாரு, உங்களுக்கு இதில் எதுவும் ஆட்சேபணம் இல்லையே என்று கேட்டார். டாக்டர் சுந்தரமூர்த்தி ஒரு கணம் அப்படியே திகைத்து போய் நின்றார்.
அப்புறம் சமாளித்து விட்டு, ஆட்சேபனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஆனால் எதுக்காக, என்ன விஷயம் என்று கேட்டார். பசுபதி, முத்தையாங்கிற நபர் நேற்று ராத்திரி யாரோ கொலை செஞ்சிட்டாங்க என்றார். டாக்டர் சுந்தரமூர்த்தி அப்படியே அதிர்ச்சியோடு அதை திரும்பச் சொன்னார். முத்தையாவை கொலை பண்ணிட்டாங்களா? ஓ, புரியுது. அப்போ விஸ்வநாத சார் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்குது. அவர் தான் முத்தையாவை கொண்டு இருப்பார்னு நினைக்கிறீங்க. அவருடைய முகத்தில் ஒரு வறண்ட சிரிப்பு வந்து விட்டு போனது. அதாவது விஸ்வநாதனுக்கு வந்திருக்கிற பக்கவாதம் போய் அவர் சும்மா நடிக்கிறாருன்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? சரி, வாங்க, தாராளமாக வந்து செக் பண்ணி பாருங்க என்று கூறினார். நாங்கள் அனைவரும் படிக்கட்டு வழியாக மாடிக்கு நோக்கி போனோம். முதல் மாடி கடந்த பொழுது அங்கே ஆஃபீஸ் வழக்கம் போல இயங்கிக் கொண்டிருந்தது. 3வது மாடி படிக்கட்டோட முனையில் அந்த வடமாநில காவலாளி உட்கார்ந்திருந்தார். டாக்டர் சுந்தரமூர்த்தி அவரிடம் சைகையில் விவரத்தை சொல்லிவிட்டு மூடியிருந்த கதவை தட்டினார். கதவு லேசாக திறந்தது. விஸ்வநாதனோட மனைவி அதே மரணபயம் நிறைந்த கண்களோடு எங்களை பார்த்தார்கள். நேற்று சாயங்காலம் என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் எல்லாமே நடந்தது. விஸ்வநாதனோட மனைவி வழக்கம் போல பக்கத்தறைக்குள் போனதும் நாங்கள் ஐவரும் அந்த அறைக்குள் நுழைந்தோம். டாக்டர் சுந்தரமூர்த்தி சுவிட்சை போட்டு விளக்கை எரிய வைத்தார். கட்டிலில் விஸ்வநாதன் உடம்புழுங்க போர்ப்பை போர்த்தி கொண்டிருந்தார். எங்களை பார்த்ததும் அவருடைய மெலிந்த எலும்புக்கூடு போன்ற உடம்பு லேசாக நடுங்க, என்ன வேணும் டாக்டர், எதுக்கு இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க என்று பதட்டமாக கேட்டார். டாக்டர் சுந்தரமூர்த்தி அவருடைய கட்டலுக்கு அருகில் குனிந்து, போலீஸ் தரப்பிலிருந்து இந்த டாக்டர் வந்திருக்கார் சார், உங்களை ஒரு முறை பரிசோதனை செஞ்சு பார்க்கணும்னு விரும்புகிறாரு என்றார். விஸ்வநாதன் குரல் இன்னும் கூர்மையாகவும் சத்தமாகவும் வெளிப்பட்டது. எதுக்கு போலீஸ் டாக்டர் என்னையே சோதிக்கணும்? டாக்டர் சுந்தரமூர்த்தி நிதானமான குரலில், முத்தையா கொலை செஞ்சுட்ருக்காங்க, அதுதான் என்று எடுத்தார். விஸ்வநாதன் மேல் உடம்பு அப்படியே தூக்கி வாரி போட்டது. யாரு கொலை பண்ணிட்டாங்களா? என்ன சொல்கிறீங்க டாக்டர்? மறுபடியும் பதறினார். டாக்டர் முத்தையா கொலை பண்ணியிருக்காரு என்று மறுபடியும் சொன்னார். விஸ்வநாதன் முகத்தில் ஒரு தப்பித்த விட்ட நிம்மதி லேசாக மின்னி மறைந்த அடுத்த கடமே முகம் அப்படியே இருண்டு போச்சு. அவர் குரல் தழுத்தழுக்க, முத்தையா கொலை பண்ணிட்டாங்களா? ஆனால் நான் அவனுக்கு 30 லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்கேன், வட்டி முதலமா இப்போ 35 நிற்கிதே, அது என் பணத்துக்கு இப்போ என்ன வழி என்றபடியே கத்தினார். டாக்டர் சுந்தரமூர்த்தி உணர்ச்சியற்ற குரலில், பணத்தை பற்றி அப்புறம் பேசிக்கலாம், இப்போ இவங்க வந்திருக்கிறது, உங்களுக்கு வந்திருக்கிறது பக்கவாதம் நிஜம்தானா இல்லை சும்மா நடிக்கிறீங்களான்னு செக் பண்ணத்தான் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? விஸ்வநாதன் கோபமான பார்வையோடு எங்களை பார்த்தார். இன்ஸ்பெக்டர் பசுபதி கட்டலுக்கு பக்கத்தில் நெருங்கி போய் அமைதியாக சொன்னார். பாருங்கள் சார், எங்களுக்கு உங்கள் மேலே எந்த கோபம் இல்லை. எங்களோட டாக்டர் உங்களை ஒரு முறை சோதிச்சு பார்க்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு அதில் எதுவும் ஆட்சேபனை இருக்கா? ஆட்சேபனையா? அதில் என்ன ஆட்சேபனை இருக்க போகுது? போலீஸ் டாக்டர் வந்து என் நோயை குணப்படுத்த போகிறாரா என்ன? டாக்டர் செல்வகுமார் உடனே குறுக்கிட்டு, அதை வேணால் நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் என்றார். இன்னும் கொஞ்சம் நேரம் கேள்வி பதிலுக்கு அப்புறமாக விஸ்வநாதன் சம்மதித்தார். டாக்டர் செல்வகுமார் அவருடைய உடம்பில் இருந்த போர்வை விலக்கி விட்டு பரிசோதனையை ஆரம்பித்தார். விஸ்வநாதனுடைய 2 கால்களும் பக்கவாதத்தால் முற்றிலும் செயலிழந்து போயிருந்தது. ஆனால் அவருடைய மேல் உடம்பு நன்றாகத்தானே இயங்கிக் கொண்டிருந்தது. டாக்டர் செல்வகுமார் அவருடைய கால்களை ஊசியை வைத்து குத்தி பார்த்தார். ஆனால் விஸ்வநாதனிடமிருந்து எந்த ஒரு வலி உணர்ச்சியும் வெளிப்படவில்லை. அதற்கு பிறகு டாக்டர் இன்னும் பல வழிகளில் சோதித்து பார்த்தார். நாடி துடிப்பை பார்த்தார். இரத்த அழுத்தத்தை செக் பண்ணினார். டாக்டர் சுந்தரமூர்த்தியிடம் சில மருத்துவ கேள்விகளை கேட்டு விவரங்களை சேகரித்தார். கடைசியில் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு விஸ்வநாதன் உடம்பு போர்வையால் மறுபடியும் போர்த்தி விட்டார். அவர் பரிசோதனை செய்து கொண்டிருந்த நேரத்தில் என் பார்வை லேசாக அந்த பக்கத்து அரைவாசலை நோக்கி போனது. விஸ்வநாதனுடைய மனைவி கதவை லேசாக திறந்து வைத்துவிட்டு இமைக்காத கண்களோடு தன் கணவரையே விரித்து பார்த்து கொண்டு இருந்தார்கள். அவர்களுடைய அந்த தவிப்பு ஒரு சாதாரண பெண்ணோட தவிப்பு மாதிரி தெரியவில்லை. அதில் ஒரு விசித்திரமான பயம் கலந்த பதற்றம் இருந்தது. டாக்டர் செல்வகுமார், எல்லாம் பார்த்தாச்சு, வாங்க கிளம்பலாம் என்றார். நாங்கள் எல்லோரும் கதவை நோக்கி திரும்பினோம். அப்பொழுது பின்னாடி இருந்து விஸ்வநாதன் குரல் கேட்டது. என்ன டாக்டர் சார் பார்த்தீங்க, நோய் குணமாகுமா? டாக்டர் செல்வகுமார் கொஞ்சம் சங்கடப்பட்ட முகத்தோடு, குணமாக வாய்ப்பு இருக்குது சார், உங்களோட குடும்ப டாக்டர் நல்ல முறையில் தான் ட்ரீட்மெண்ட் தர்றாரு, சரி வரேன், வணக்கம் என்றார். நாங்கள் எல்லோரும் போலீஸ் வண்டியில் ஏறி எங்களுடைய வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்தோம். வழியில் ஆதித்யன் கேட்டான், அப்போது அவர் வந்திருக்கிற நோய் ஒன்றும் போலி நடிப்பில்லை, நிஜமானது தான், அப்படி தானே டாக்டர் என்று கேட்டான். டாக்டர் செல்வகுமாரும், ஆமாம், அது நடிப்பில்லை, நிஜமான பக்கவாதம் தான் என்றார். அன்றைக்கு மதியானம் முழுக்க ஆதித்யன் ஒரு பைத்தியம் பிடித்தவன் மாதிரி சோஃபாவில் படுத்துக்கொண்டு வெறிச்சு ஓடின சுவரையை பார்த்தபடி ஏகப்பட்ட சிகரெட்டுகளை ஊதி தள்ளி கொண்டு இருந்தான். சாயங்காலம் நான் டீ எடுத்து கொண்டு வந்த போதும் அவன் எழுந்திருக்கவே இல்லை. அதை பார்த்த நான், முத்தியாவோட கொலைக்கு கேஸை விசாரிக்கிறதுக்கு போலீஸ் சொன்னவனும் கூப்பிடலையே, அப்படியே நீ எதை பற்றி இவ்வளோ தூரம் போட்டு மண்டை குழப்பிகிட்ருக்க என்று கேட்டேன். அவன் லேசாக திருப்பி, இது யோசனை இல்லை அருண், என் மனச்சாட்சியோட குடைச்சல் என்றான். அப்படி சொல்லிவிட்டு அவன் டக்கென்று எழுந்து பக்கத்தறைக்குள் போனான். அவன் அங்கே யாருக்கோ ஃபோன் பண்ணுற சத்தம் எனக்கு கேட்டது. சில நிமிடங்கள் கழித்து அவன் அறைக்கு திரும்ப வந்த பொழுது
அவன் முகத்தில் ஒரு சின்ன நிம்மதியும் தெளிவும் தெரிஞ்சது. யாருக்கு ஃபோன் பண்ண என்று கேட்டேன். நம்ம டாக்டர் அசோகனுக்கு தான். முன்ம ஒரு கேஸ் விஷயமாக எங்களுக்கு டாக்டர் அசோகனுடன் பழக்கம் ஏற்பட்டிருந்தது. ஆதித்யன் கப்பிலிருந்து டூயை ஒரே மடக்காக குடித்துவிட்டு வா வெளியே போகலாம் என்றான். எங்கடா? வட்டி விஸ்வநாதன் வீட்டுக்கு. நாங்கள் விஸ்வநாதன் வீட்டுக்கு திரும்பி போன பொழுது ஆஃபீஸ் ஊழியர்கள் எல்லோரும் அவர்கள் வேலையை முடித்துவிட்டு மாடிப்படி வழியாக கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தார்கள். டாக்டர் சுந்தரமூர்த்தி அவருடைய கிளினிக்கல் அறைக்குள் மேஜை மீது காலை தூக்கி வைத்துக்கொண்டு சிகரெட் பிடித்தபடி இருந்தார். எங்களை பார்த்ததும் டக்கென்று காலை கீழே இறக்கிவிட்டார். ஆதித்யனிடம், இப்போதைக்கு உங்களுக்கு நோயாளிகள் யாரும் இல்லை, ஒரு முறை மாடிக்கு வர முடியுமா? உங்கள் முன்மாடியே விஸ்வநாதன் சார்கிட்ட 2 வார்த்தை பேசணும் என்றார். டாக்டர் சுந்தரமூர்த்தி லேசான புன்னகையோடு எங்களை பார்த்தார். அப்புறம் மறுப்பெதுவும் சொல்லாமல் எங்களை மாடிக்கு கூட்டிக் கொண்டு போனார். மாடியில் இப்பொழுது அந்த வடமானு காவலாளி இல்லை. விஸ்வநாதோட அறை கதவும் திறந்தே இருந்தது. நாங்கள் உள்ளே நுழைந்தோம். இன்றைக்கு அறையில் விளக்கை எரிய வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் ஜன்னல் வழியாகவே நல்ல வெளிச்சம் உள்ளே வந்து கொண்டிருந்தது. விஸ்வநாதனுக்கு இருந்த அந்த மரண பயம் இப்பொழுது முழுதாக நீங்கியிருந்தது. அவர் முதுகில் சில தலையணைகளை முட்டு கொடுத்து வைத்துவிட்டு கட்டிலில் பாதியாக சாய்ந்து அமர்ந்திருந்தார். எங்களுடைய காலடி சத்தத்தை கேட்டு சக்கென்று தலையை திருப்பி பார்த்தார். ஆதித்யன் கட்டலுக்கு பக்கத்தில் போய் கொஞ்ச நேரம் விஸ்வநாதன் முகத்தை உற்று பார்த்தான். பிறகு ரொம்ப நிதானமான ஆழமான குரலில், ரொம்ப பிரமாதமாக நாடகம் ஆடிட்டீங்க விஸ்வநாதன் சார் என்றார். அத்தியாயம் 6. விஸ்வநாதன் 2 கண்களும் ஒரு ஆந்தையோட கண்களைப் போல ஆதித்யனை வெறித்து பார்த்தன. ஆதித்யன் தன் பற்களை கடித்தபடி, இந்த டாக்டர் உங்கள் கூட்டாளியாக சேர்த்துக்கிட்டீங்க. ஏன்னா டாக்டர் துணை இல்லாமல் உங்களால் இந்த திட்டத்தை வெற்றிகரமாக முடிச்சிருக்க முடியாது. ஆனால் என்னை எதுக்குடா இந்த சதிக்குள்ளே எடுத்தீங்க? நான் உங்களுக்கு சாதகமாக சாட்சி சொல்லணுங்கிறதுக்காகவா என்றான். இதுவரைக்கும் எங்களுக்கு பின்னாடி நின்று கொண்டிருந்த டாக்டர் சுந்தரமூர்த்தி டக்கென்று முன்னால் பாய்ந்து வந்து ஆக்ரோஷமான குரலில், என்ன சார் பேசுகிறீங்க நீங்கள்? என் பேருக்கு இப்படி தேவையில்லாத களங்கம் விளைக்காதீங்க என்று கத்தினார். காயம்பட்ட புலி போல ஆதித்யன் டக்கென்று டாக்டர் பக்கம் திரும்பினான். டாக்டர், புரோஸ்டிக்மின் அப்படிங்கிற மருந்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதே இல்லையா என்றான். டாக்டர் சுந்தரமூர்த்தி அப்படியே காற்று போன பலூன் மாதிரி டக்கென்று சுருங்கி போய் வாயடைத்து நின்றார். ஆதித்யன் இன்னமும் கொஞ்ச நேரம் அவர் முகத்தையே கோபத்தோடு பார்த்துவிட்டு அப்புறம் விஸ்வநாதன் பக்கம் திரும்பினான். தன் பாக்கெட்டிலிருந்து அந்த 2000 ரூபாயை எடுத்து கட்டில் மேல் தூக்கி எறிந்தான். இந்தாங்க உங்களோட பணம். உங்கள் 2 பேரையும் என்னால் தூக்கு மேடை வரைக்கும் கொண்டு போக முடியும். அதை மட்டும் எப்பவும் மறந்துடாதீங்க. இந்த விஸ்வநாதன் மட்டும் ஒரு 2 நாள் போலீஸ் லாக்கவுட் வச்சுருந்தா போதும். அவரோட பக்கவாத்தோட அசல் சாயம் எடுத்து வெளியே வந்துடும் என்றான் ஆதித்யன். விஸ்வநாதன் கிட்டத்தட்ட அழுகிற குரலில், ஆதித்யா சார், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். எல்லாம் என் உயிருக்கு பயந்து தான் செஞ்சேன். என் உயிரை காப்பாற்றிற்காக தான் இப்படி ஒரு காரியத்தை இறங்கினேன் என்றபடியே கெஞ்சினார். ஆதித்யனும், ஒரே ஒரு நிபந்தனையோட உன்னை நான் மன்னிக்க தயாராக இருக்கேன். நீ முதலமைச்சரோட நிவாரண நிதிக்கு 10 லட்ச ரூபா பணத்தை நன்கொடையாக கொடுக்கணும். சம்மதமா என்றார். விஸ்வநாதன் பலவீனமான குரலில், ஒரு 10 லட்ச ரூபாயா என்றார். ஆமாம், 10 லட்ச ரூபா, ஒரு பைசா கூட குறையக்கூடாது. நாளைக்கு காலையில் நீ ரிசர்வ் பேங்க்கில் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு அந்த ரசீதை என் கைக்கு வர்ற மாதிரி அனுப்பி வைக்கணும். அப்படி பணம் வரல, சரி நான் நாளைக்கே 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்றேன். ஞாபகம் இருக்கட்டும், நாளைக்கு மத்தியானம் 12 மணி வரைக்கும் ரிசர்வ் பேங்க் ரசிப்டுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். வா அருண், கிளம்பலாம் என்றான் ஆதித்யன். நாங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்து மறுபடியும் ஒரு கப் டீயை குடித்து கொண்டே யோசித்து பார்த்தேன். முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு 10 லட்ச ரூபாய் அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் 2 கொலைகாரங்க நல்லா ஆகப்பட்டுமே கூட ஆதித்யன் ஏன் அவங்கள அப்படியே சும்மா விட்டுட்டான்? ஆதித்யன் முகத்தை பார்த்தே என் மனதில் ஓடும் கேள்விகளை புரிந்து கொண்டான் போல பதில் சொன்னான். விஸ்வநாதனை சும்மா விடுறதை பற்றி தவிர நம்மளுக்கு வேறு வழி இல்லை அருண். இந்த கேஸு கோர்ட்டில் போயிருந்தாலும் அவன் ஈஸியாக தப்பிச்சு வெளியே வந்துடுவான். ஏன்னா அவன் முத்தையாக கொலை பண்ணியிருக்காங்கிறது சரியான நோக்கத்தை, அதாவது மோட்டிவை கோர்ட்டில் யாராலையும் நிரூபிச்சிருக்க முடியாது என்றான். நானும், ஆனால் அவன் சொன்ன காரணம் உண்மையானது தானே என்று கேட்டேன். விஸ்வநாதன் பக்கத்துலேருந்து பார்த்தா அது உண்மைதான். அவன் நிஜமாகவே தன் உயிரை காப்பாற்றிருக்காக தான் முத்தையாவை முந்திட்டு கொலை செஞ்சுருக்கான். ஆனால் கோர்ட்டில் இருக்கிற நீதிபதிகளோ இது நம்ப மாட்டாங்க, சிரித்து ஒதுக்கிடுவாங்க. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. தன் உயிரை காப்பாற்றிக்காக ஒருத்தரை கொலை செய்யறதுல தப்பு இல்லைன்னு சட்டம் சொல்லுதில்ல. அப்போ விஸ்வநாதன் முத்தையாவை கொண்டதில் என்ன தப்பு இருக்குது? தன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக தற்காப்பு உரிமை எல்லா மனுஷனுக்கும் இருக்குது அருண். ஆனால் 3 மாதமாக ஒரு சதித்திட்டம் தீட்டி திட்டம் போட்டு ஒருத்தரை கொலை செஞ்சால் அதை சட்டம் தற்காப்புன்னு ஏற்றுக்காது. விஸ்வநாதனுக்கு அந்த விவரம் நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இவ்வளோ கவனமாக எந்த ஒரு தப்பும் இல்லாமல் பக்காவாக பிளான் பண்ணி இந்த வேலையை முடிச்சிருக்கான். விஷயம் இப்போ தான் புரியுது. இருந்தாலும் எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவாக விளக்கி சொல்ல என்றேன். ஆதித்யன் இப்பொழுது விவரமாக விவரிக்க ஆரம்பித்தான். நம்ம நேற்று முத்தையாவை பார்த்தோமல்ல, அவன் முகத்தில் சிரிப்பு இருந்தாலும் கண்ணில் ஒரு கொடூரமான கொலைகாரனோட குணம் தெரிஞ்சுது. அவனை பற்றி ஊருக்குள்ளே பேசப்பட்ட எந்த ஒரு கெட்ட விஷயமும் பொய் கிடையாது. விஸ்வநாதன் அவனோட இனிமையான பேச்சை நம்பி ஏமாந்து 30 லட்ச ரூபா கடனாக கொடுத்தான். அதுக்கப்புறம் பணத்தை திருப்பி கேட்க வேண்டிய நேரம் வரும்போது முத்தையா ஆளையே காணோம்.
யாருக்கோ கொடுத்த காசுன்னு அவன் அசால்ட்டாக இருந்துட்டான். விஸ்வநாதனுக்கு ஆரம்பத்தில் முத்தியாவோட அசல் முகம் தெரியல. அதனால தான் ஒரு நாள் அவனோட வீட்டுக்கே போய் அவனோட அத்தனை தலைமுறையும் இழுத்து வச்சு திட்டியிருக்கான். ஆனால் முத்தையா ஒரு வார்த்தை கூட பேசாமல் திரும்பி அவனையே வெறிச்சு பார்த்தான். அந்த பார்வையில் தான் விஸ்வநாதன் பயந்து நடுங்கிட்டான். முத்தையா எவ்வளோ ஆபத்தானவன்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அவன் ஏற்கனவே கொலையும் பண்ணியிருக்கான், இப்போ நம்மையும் கொலை செய்ய துணிய போகிறான்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் விஸ்வநாதனும் சாதாரண ஆள் இல்லை. முத்தையா தன்னை உயிரோடு விடமாட்டான் அப்படிங்கிறத அவன் தீர்க்கமாக புரிஞ்சுக்கிட்டப்போ முத்தையாவை நம்ம கொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஏன் அவனை கொண்டுடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணான். பணத்தை பற்றி கூட அவனுக்கு கவலை இல்லை. ஏன்னா முத்தையாவுக்கு ஒரு சொந்த வீடு இருக்குது, அதை ஜப்தி பணத்தை மீட்டிடலான்னு அவனுக்கு தெரியும். கொலை செய்கிற விஷயத்தில் விஸ்வநாதனுக்கு ஒரு பெரிய சாதகமான அம்சம் ஒன்று இருந்தது. அருண், முத்தியா தன்னை கொல்ல துடிக்கிறாங்கிற விஷயம் விஸ்வநாதனுக்கு தெரியும். ஆனால் விஸ்வநாதன் தன்னை கொல்ல திட்டம் போடுறாங்கிற விஷயம் முத்தையாவுக்கு தெரியாது. அதனால் அவன் எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லாமல் அசால்ட்டாக இருந்துட்டான். முதல்ல விஸ்வநாதன் வீட்டை விட்டு வெளியே போகிறத முழுசாக நிறுத்திட்டான். படிக்கட்டு வாசலில் துப்பாக்கி இந்திய காவலாளியை உட்கார வச்சான். அதுக்கப்புறம் தான் அவனோட அசல் திட்டத்தையே தீட்ட ஆரம்பித்தான். அவனோட வீட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் வாடகைக்கு இருந்தவர் தான் நம்ம டாக்டர் சுந்தரமூர்த்தி. அவர் ரொம்ப அப்பாவியாக பெருசாக ப்ராக்டிஸ் எதுவும் இல்லாதவராக இருந்தார். விஸ்வநாதனுக்கு கொடுக்க வேண்டிய வீட்டு வாடகை கூட அவரால் ஒழுக்கமாக கொடுக்க முடியல. அதனால் அவர் விஸ்வநாதனுக்கு கடன் பட்டிருந்தார். அதை பயன்படுத்திக்கிட்ட விஸ்வநாதன் டாக்டர் தன்னோட கைக்குள்ளே போட்டுக்கிட்டு தன்னோட சதித்திட்டத்தை விவரிச்சிருக்கான். விஸ்வநாதனோட பிடிக்கல சிக்கியிருந்த டாக்டருக்கும் வேறு வழி இல்லாமல் இதுக்கு சம்மதிச்சிட்டாரு. விஸ்வநாதன் புதுசாக நிறைய மருத்துவ பொருட்களை வாங்கி தந்து டாக்டரோட கிளினிக்கை ரொம்ப பிரமாதமாக ஆடம்பரமாக மாற்றிட்டான். அதை பார்த்தா ஏதோ பெரிய வசதியான கிளினிக் மாதிரியும் டாக்டருக்கு பயங்கரமாக பிஸ்னஸ் ஓடுற மாதிரியும் ஊருக்கு காட்டிட்டான். அதுக்கப்புறமா தான் விஸ்வநாதனுக்கு பக்கவாதம் வந்த நாடகமே அரங்கிடுச்சு. இப்போல்லாம் மருத்துவத்துறை ரொம்பவே வளர்ந்துருச்சு அருண். முன்னாடியெல்லாம் ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது உடம்பு முழுக்க மயக்க மருந்து கொடுப்பாங்க, குளோரோஃபார்ம் மாதிரி. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ப்ராஸ்டிக்மின் அப்படின்னு ஒரு சில நவீன மருந்துகள் மருத்துவ உலகத்தில் இருக்குது. அதை முதுகுத்தண்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இன்ஜெக்ஷன் மூலமாக செலுத்தினா உடம்போட கீழ்ப்பகுதி மட்டும் தற்காலிகமாக முற்றிலும் செயலிழந்து மரத்து போயிடும். அந்த நேரத்தில் நோயாளிக்கு எந்த வழியும் தெரியாமலே தாராளமாக ஆப்ரேஷன் பண்ணிடலாம். டாக்டர் சுந்தரமூர்த்தியும் அதே வித்தையை தான் இங்கே பயன்படுத்தினார். விஸ்வநாதோட முதுகுத்தண்டில் அந்த இன்ஜெக்ஷன் போட்டதும் அவரோட 2 கால்களும் செயலிழந்து போச்சு. அதுக்கப்புறம் ஊரில் இருக்கிற ஒரு பிரபலமான டாக்டரை கூப்பிட்டு காட்டியிருக்காங்க. அவரும் அதை பார்த்துட்டு நிஜமான பக்கவாதம்னு நம்பி அதுக்கேற்ற மாதிரி மருந்து மாத்திரைகளை எழுதி வச்சுட்டு போயிட்டார். ஆனால் இந்த ப்ரோஸ்டிக்மின் மருந்தோட வீரியம் வெறும் 5 இல்லை 6 மணி நேரம் மட்டும்தான் உடம்புல இருக்கும். அதுக்கப்புறம் அவரோட வீரியம் குறைஞ்சி கால்கள் பழையபடி எங்கே ஆரம்பிச்சிடும். இந்த ரகசியம் வெளியே இருக்கிற யாருக்கும் தெரியாது. விஸ்வநாதனோட மனைவிக்கு கூட தெரியாது. வெறும் விஸ்வநாதனுக்கும் அந்த டாக்டருக்கும் மட்டும்தான் தெரியும். ஆஃபீஸ் எம்ப்ளாயி எல்லோரும் முதல் மாடி வரைக்கும் தான் வருவாங்க. முதலாளிக்கு பக்கவாதம் வந்து படுத்த படுக்கையாக கிடைக்கிறாங்க செய்தி அவங்க மூலமாக ஊருக்குள்ளே பரவிடுச்சு. அக்கௌண்டண்ட்டும் அறைக்குள்ளே கூட வரமாட்டார். கதவுக்கு வெளியில் நின்று தான் பார்த்துட்டு போவார். அதனால் யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. சந்தேகப்படுறதுக்கு அவங்களுக்கு அங்கே இடமும் இல்லாமல் போச்சு. ஆனால் விஸ்வநாதன் ரொம்ப கெட்டிக்காரர். எந்த ஒரு அறகுறை வேலையும் அவர் செய்ய மாட்டார். அவருக்கு தன் பக்கவாதம் நிஜந்தான்னு சாட்சி சொல்கிறதுக்கு ஒரு நடுநிலைமையான எல்லோரும் நம்பக்கூடிய ஒருத்தரோட சாட்சியும் தேவைப்பட்டது. யார் சொன்னால் உலகம் அப்படியோ நம்பும். ஒரு துப்பறியும் நிபுணர் சொன்னால் நம்பும் தானே. அதனால தான் நேற்று காலையில் டாக்டர் விட்டு என்னை அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு அனுப்பிச்சார். நானும் போக சம்மதித்தேன். நாங்கள் அங்கே வர்ற நேரத்தை கணக்கு பண்ணி நேற்று மத்தியானமே 1 மணி வாக்கில் டாக்டர் சுந்தரமூர்த்தி விஸ்வநாதோட முதுகுத்தண்டில் இந்த இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு. நம்ம சாயங்காலம் 5 மணிக்கு அங்கே போனப்போ விஸ்வநாதனை காலை அசைக்க முடியாமல் எந்திரிக்க முடியாமல் நிஜமான நோயாளி மாதிரி கட்டலில் கிடந்தான். தான் சோகக்கதையெல்லாம் எங்கிட்ட சொல்லி 2000 ரூபா ஃபீஸையும் கொடுத்து நம்மளை அனுப்பிச்சி வச்சுட்டான். அவனோட திட்டம் நேற்று ராத்திரியே முத்தையாவை தீர்த்து கட்டுறது தான். நான் முத்தையாவோட அட்ரஸ் வாங்கிட்டு வந்த விஷயம் டாக்டருக்கு தெரிஞ்சுது. அதனால் விஸ்வநாதனுக்கு ஒரு பயம் வந்தது. ஒரு வேளை ரொம்ப நேரம் முத்தையா வீட்டிலே இருந்திருந்தா அவனோட குலத்திட்டம் பாலாயிடும்னு நினச்சான். அதனால் நம்மளை கண்காணித்து ஃபாலோ பண்ணுறதுக்காக டாக்டர் அனுப்புனான். டாக்டர் ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு முத்தையாவோட வீட்டு வாசலையும் நம்மளுக்காக காத்துட்டு இருந்தார். நாங்கள் முத்தையாவோட வீட்டை விட்டு பத்திரமா வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் அவரோட பாதை தெளிவாயிடுச்சு. நிம்மதியாக டாக்ஸியை கிளப்பிட்டு போனார். லைன் கிளியர் ஆகிடுச்சு. ராத்திரி ஒரு 7 மணி வாக்கில் விஸ்வநாதன் உடம்புலேருந்து அந்த மருந்தோட வீரியம் முழுசாக குறைஞ்சி அவர் பழையபடி சுறுசுறுப்பாக எழுந்து நின்னான். அவனோட வீட்டில் ஒரு காவலாளி ராத்திரி 8 மணி வரைக்கும் கிளம்பிடுவான். அடுத்த காவலாளி ராத்திரி 10 மணிக்கு தான் வருவான். இடையில 2 மணி நேரம் கேப். அதாவது 9 மணி வாக்கில் விஸ்வநாதன் வீட்டை விட்டு வெளியே கிளம்பியிருக்கான். யாருமே பார்க்காத மாதிரி தலால் ஒரு முண்டாசை கட்டிட்டு கையில் ஒரு கூர்மையான கம்பி எடுத்துகிட்டு போயிருக்கான். கடந்த 3 மாதமாக முத்தையாவோட தினசரி பழக்க வழக்கங்களை அவன் நோட்டமிட்டு வந்திருக்கான். வீட்டில் அந்த வேலைக்காரி தவிர வேறு யாரும் கிடையாது. முத்தையா 9 மணிக்கு சாப்பிட்டுட்டு தூங்க போயிடுவான். வீட்டோட மெயின் கதவு சும்மா சாத்தியிருக்கும். வேலைக்காரி 10 மணிக்கு மேலே தான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து மெயின் கதவை லாக் பண்ணுவாள். இதெல்லாம் விஸ்வநாதனுக்கு ரொம்ப சாதகமாக போச்சு. முத்தையாவை கொடூரமான முறையில் கொலை செஞ்சுட்டு ராத்திரி 10 மணிக்குள்ளே விஸ்வநாதன் யாருக்கு தெரியாமல் தன் வீட்டுக்கு வந்துட்டான். ஒரு வேளை யாராவது அவனை வழியில் பார்த்துருந்தா கூட அவனோட இந்த பக்கவாத நாடகத்தை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம்.
ஏன்னா 3 மாதமாக உடம்பு சைடிலேருந்து படுத்த படுக்கையாக கிடக்கிற ஒரு நபர் எப்படி தெருவில் நடந்து போய் ஒருத்தரை கொலை செய்ய முடியும் தானே எல்லோரும் நினைப்பாங்க. அவனுக்கு கொலை செய்கிறதுக்கான நோக்கம் எங்கேருந்து வரும்? அந்த மோட்டிவே அவனுக்கு இல்லையே. இன்றைக்கி விடிய காலையில் விஸ்வநாதன் மறுபடியும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டான். முன்னெச்சரிக்கையாக தான். அதுக்கப்புறம் தான் நம்ம போலீஸ் டாக்டர் கூட்டிகிட்டு அங்கே போனோம். போலீஸ் டாக்டர் அவரோட கால்களை சோதித்து பார்த்துட்டு அது நிஜமான பக்கவாதம் தானே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு வந்துட்டார் என்று ஆதித்யன் விவரித்து முடித்தான். என்னோட கணக்கு ஆரம்பத்துலேருந்தே எனக்கு இடிச்சுக்கிட்டே இருந்தது அருண். ஒரு கஞ்சன் வட்டி பணக்காரன் சும்மா தனக்கு வந்திருக்கிற துக்க கதை என்கிட்ட சொல்கிறதுக்காக 2000 ரூபாய் தூக்கி கொடுத்துருவானா என்ன? அந்த இடத்துல தான் விஸ்வநாதன் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டார். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் பேப்பரில் முத்தியாவோட மரண செய்தியை பார்த்ததும் அவனோட கதையை முடிச்சது இந்த விஸ்வநாதன் அப்படிங்கிறது எனக்கு எந்த சந்தேகம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அதை அவன் எப்படி செஞ்சாங்கிறது தான் கேள்வியில் இருந்தது. இந்த சதியில் மொத்தம் 3 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. விஸ்வநாதன், அவரோட மனைவி, அப்புறம் டாக்டர் சுந்தரமூர்த்தி. டாக்டர் சுந்தரமூர்த்தி விஸ்வநாதனும் கடன்பிடியில் ரொம்ப மோசமாக மாட்டிகிட்டு இருந்தார். அதனால் விஸ்வநாதனுக்கு மறைமுகமாக உதவி செய்ய அவரால் முடியும். ஆனால் அவரே நேரில் போய் கத்தியால் குத்தி கொலை செய்வாரா என்ன? அதை என்னால் ஏற்றுக்க முடியல. விஸ்வநாதனோட மனைவி ஒரு பொண்ணு தன் கணவரை காப்பாற்றுறதுக்கு முத்தியாவை கைக்குள்ளே கிடச்சா விஷம் வச்சு வேணால் கொல்ல ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவ்வளோ தூரம் நடந்து போய் கத்தியில் குத்துறது ஒரு பெண்ணால், அதுவும் அவங்க மனைவினால் சாத்தியம் இல்லாத ஒன்று. கத்தி ஒன்றும் பெண்களோட ஆயுதம் கிடையாது. அப்போது மிச்சம் இருக்கிறது விஸ்வநாதன் மட்டும்தான். ஆனால் அவன் பக்கவாதத்தால் முடங்கி கிடக்கிறானே. அந்த வடமாநில காவலாளிகள் 2 பேரையும் நான் ஆரம்பத்துலேருந்து இந்த சந்தேகப்பட்டிலேருந்து நீக்கிட்டேன். அவங்களுக்கு உயிர் எடுக்கிறதுல எந்த கூச்சம் கிடையாது, கத்தியை கையாளுறதும் தெரியும். ஆனால் விஸ்வநாதன் தன் வீட்டு ஆட்களையோ காவலாளிகளோ வச்சு இந்த கொலையை செய்கிற அளவுக்கு முட்டாள் கிடையாது. அந்த மாதிரியான ஆளுங்களுக்கு புத்தி கூர்மை இருக்காது. ரொம்ப அப்பாவியாகவும் முரடனாகவும் இருப்பாங்க. ஒரு வேளை போலீஸில் மாட்டிக்கிட்டா உண்மையை அப்படியே டக்குன்னு கக்கிடுவாங்க. அப்போ வேறு எப்படி நடந்திருக்கும்? திடீர்னு தான் எனக்கு அந்த அசல் மருத்துவ வித்தை கண்ணு முன்னாடி வந்து நின்றுச்சு. எனக்கு மருத்துவத்துறையில் ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குருந்தா நான் இதை எப்போவோ கண்டுபிடிச்சிருப்பேன். விஸ்வநாதனுக்கு வந்தது நிஜமான பக்கவாதம் இல்லை, அது ஒரு பக்கவாதம் மாதிரி தற்காலிகமாக உடம்பு மரத்து போக வைக்கிற ஒரு மருத்துவ வித்தை, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனால் உருவாக்கப்பட்டதுன்னு புரிஞ்சுது. உடனே நம்ம டாக்டர் அசோகனுக்கு ஃபோன் பண்ணினேன். அவர் ரொம்ப சீனியர் டாக்டர். நான் கேட்டதும் ஒரே வார்த்தையில் விஷயத்தை எனக்கு புரிய வச்சுட்டார். எனக்கு என்ன ஒரே வருத்தம்னா, விஸ்வநாதன் சேர்ந்து அந்த டாக்டர் சுந்தரமூர்த்தியும் தப்பிச்சிட்டாரேங்கிறது தான். ஒரு டாக்டராக இருந்துட்டு அவர் செஞ்ச இந்த துரோகத்துக்கு மன்னிப்பே கிடையாது. சரி, எது எப்படியோ முதலமைச்சரோட நிவாரண நிதிக்கு 10 லட்ச ரூபா வரது ஒன்றும் மோசமான விஷயம் இல்லையே. என்ன நான் சொல்கிறது அருண் என்று கேட்டு ஆதித்யன் புன்னகைத்தான்.